நாபால் என்பவன் காலேபுடைய சந்ததியாங்க. கர்த்தர் அவனை வாதித்தார் அப்படின்னு ஏன் வருது? தெரியும் அவன் காலேபோட சந்ததி வரையா. காலேபு தெரியணும், பெரிய ஆளு. மேண்டில்ஸ் ஏன் யூஸ்லெஸ்ஸா இருக்கு? நிறைய பேர் மேண்டில் ரிசீவ் பண்ணிடுறாங்க. அந்த மேண்டில் எப்படி ஹேண்டில் பண்ண, அதை வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணன்னு தெரியாது. ஏன் தெரியாது? வார்த்தை இல்லை. நீ அறியப்படாத ஜாதி ஒரு இடத்துக்கு ஓடி வரும். நீ அறியாத ஜாதி, அறியாத ஜனங்களுடைய சேவிப்பாங்க அப்படின்னா என்ன? உங்களுக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை. எதுக்கு உன்னை அவன் சேவிக்கணும் அவனுக்கே தெரியாதான் சேவிப்பாங்க. இதுதான் தயவு, இதுதான் மனுஷனுடைய கர்த்தரால் வருகிற மனுஷ தயவு. கர்த்தருடைய தேவ மனுஷ தயவை கன்வெர்ட் ஆகுது இப்படி. தேவ தயவை எந்த அளவு நீங்க ஸ்டடி பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி மாதிரி தயவை அப்படியே மெடிடேட் பண்ணி உங்க மைண்ட்ல டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஃபேவர் ஆஃப் காட் கைனடிக் எனர்ஜியா ஒர்க் பண்ணும். சமீபத்தில் ஒரு நாள் பிசாசு சில சூழ்நிலை வந்து கொண்டு வந்து சொல்லிட்டு இருந்தான். என்ன பண்ண போற? ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கு, ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கு. நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆமா நெகட்டிவா தான் இருக்கு, அதனால பைபிள் படிக்க போறேன். நெகட்டிவ் வரைக்கும் பைபிள் படிக்க போறியான்னு கேட்டான். ஆமா நெகட்டிவா தான் இருக்கு, ஒண்ணு சும்மா இருக்கலாம், இல்ல நீ சொல்றதை கேட்கலாம், இல்ல பைபிள் படிக்கலாம். எனக்கு இதுல பெஸ்ட் பைபிள் படிக்கிறது தான் தோணுது. நான் ஓடிட்டேன், திருச்சிட்டு ஓடிட்டேன். அவரை காணும், அவனை தேடி பார்க்க காணும் அப்படின்னா எப்படி சொல்றான்? அந்த வாய்ஸ் கேட்காது. அதுதான் அப்படி சொல்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த சமூகத்திலே கூடி வர இது கொடுத்த தயவு காய் கிருபை காய் இப்படி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Thank you, Lord. Oh, Rabanta rento rulo, rodoron terehan radarahalo, adaran kranto rumbo rento ribranto. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabanta rimba tara banta rulo ronco durabo. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Remba tara hadaron kontero. Ore bento rub rokandara handerem brant rida rakadar hanto rida remba tere hadoro kondoro. Endorindo roccodore brancande rembattere bedore handerian cantero bronte roba rante rebadaram. Ederonto remba canta remba tara brante rida ramba canta. Thank you, Jesus. Thank you, Lord. Rabadara hanto rembattere handero ro. Orvante remba turo honto rembrante ruda remba radara hanto remba taran. Ederim bankam terra handero kudura verante riba. Thank you. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Brenneram banta rumbo konto riba dara. Thank you, Lord. Thank you, Lord. Rederam banta remba tara handero. Thank you, Jesus. Thank you, Jesus. Horra badarande rembrante rinda rakadara bantaro. Thank you. Thank you. Thank you, Lord. கர்த்தாவே எங்களோட பேசுவீராக. எங்களோட பேசுவீராக. எங்களோட பேசுவீராக. மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடைபடியாச்சு. மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடைபடியாச்சு. Thank you, Lord. Thank you, Lord. எங்களோட பேசும், தெளிவுபடுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. 1 சாமுவேல் 25வது அதிகாரம். 1 சாமுவேல் 25 அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும். 1 சாமுவேல் 25 முழு அதிகாரம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா வாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி,
ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபால் இடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயக்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் இடையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷனோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்சியும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதியின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறது எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோட வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதியை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முன்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டும். கர்த்தர் உமக்கு இடங்கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள்.
இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாய் நீர் பழி வாங்கலாம் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாய் உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லி யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்த போது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடிமெட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போனான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தியின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து நம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உணத்தில் அனுப்புகிறார் என்று அவளோட சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதியின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். எஸ்ரேல் ஊராளாகிய அகியேலாவையும் இந்த நாளிலே பேசப்படுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்ம இப்ப பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அபிகாயில், அப்புறம் வந்து நாபால், அப்புறம் தாவீது, இந்த 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அதிகாரம்லாம் முதல்ல எனக்கு ரொம்ப புரிஞ்சது இல்லை. குறிப்பாக ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேஷனல் லென்ஸ்னா என்னது, ஒரு நேச்சுரல் மைண்ட், ஓகே, ஒரு இயற்கைக்கு உட்பட்ட, இந்த உலகத்துக்கு உட்பட்ட ஒரு மனதிலே, ஒரு கோணத்திலே, ஒரு பார்வையிலிருந்து இதை நாம் பார்க்கும்போது நாம் இதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பைபிள்ல இருக்கு? நான் முதல்ல சொல்றேன், இந்த அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது இதுல என்னென்ன ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு, இதுல என்ன நடக்குதுன்னா, நாபால் என்பவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவன் வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் வச்சிருக்கான். ரேஞ்ச் வச்சு அவன் வந்து நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் வைத்திருக்கிறான். வைத்து அவன் ஒரு பெரிய ஆடுகள் குறிப்பா வச்சிருந்தான். வச்சு ஒரு பெரிய பிசினஸ் மேன் மாதிரி அவன் இருக்கான். ஓகே, சோ அப்படி இருக்கிற ஒருவன் வந்து அவனுடைய ஒரு சில ஆடுகள்
தாவீதின் மனுஷர் இருக்கிற இடத்துக்கும் மேய்க்கிறது கூட்டிட்டு போவாங்க போல இருக்கு. இது ஒரு பழக்கம் இருந்திருக்கு. தாவீது அந்த நாட்கள்ல சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருந்த நாட்கள் அது. ஆகவே தாவீதும் அவனோட இந்த 600 மனுஷரும் வந்து சுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம் தான் நடக்குது. சோ அப்படி அவங்க போகும்போது ஒரு ஒரு சில இடங்கள்ல தாவீது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் போல தெரியுது. This is what we understand. இப்ப என்ன நடக்குதுன்னா, தாவீதோட நிலைமையோ எப்படி இருக்குன்னா, அவன் இப்ப பாருங்க, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா இப்ப சாப்பாடுக்கு யார்கிட்டயா கேட்டுட்டு இருக்கான். அந்த சிச்சுவேஷன். ஏன்னா அவன் மட்டும் தான் கூட பரவாயில்ல. ஏதாவது காட்டுல இருக்கிற பழம் கிழம் எதாவது சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம். அவனும் அவன் குடும்பம் இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 600 பேர் இருக்காங்க தாவீது. சோ அவங்க பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. அது ஒரு தனி காலனி மாதிரி. அது ஒரு தனியா ஒரு ஏரியா. குடியிருப்போர் நல சங்கம். அது தாவீதோட சுத்திட்டு இருக்கு. சோ அப்படி அவன் போயிட்டு இருக்கான். 600 பேர் இருக்காங்க கூட. சோ அப்ப அவனுக்கும் இருக்க சிச்சுவேஷன் அப்படி. அவனுக்கு வேணும். அப்ப அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி ஒரு நாபாலுக்கு ஒரு நியூஸ் அனுப்புறான். அனுப்பி வந்து இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் முன்னாடி. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு உங்க இதுல ஏதோ விருந்தாமே கேள்விப்பட்டேன். அதனால எனக்கு கொடுங்க. இப்ப வந்து ஒரு ரேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு இயற்கை நியதி. இயற்கைனா நான் இயற்கைன்னு சொல்ல, உலக வழக்கம். அந்த நியதிப்படி, இல்ல உலக சட்டங்களின் நியதிப்படி அப்படி பார்த்தா, இப்ப வந்து நாபால் என்பவன் தாவீது கொடுக்கணுமா கண்டிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் சொன்ன பதிலுமே வந்து அதாவது அவன் இரக்கமில்லாதவன் என்று வேணா சொல்லாமே தவிர, அவன் அநியாயம் செய்தான்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரி, அவன் என்ன சொல்றான், நான் இங்க பாருங்க தாவீது யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க நிறைய சொல்றீங்க எனக்கு தாவீது யாருன்னு தெரியாது. நீங்க நிறைய பேர் அவங்க பாஸ் விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா தாவீது சவுலோட தான் தாவீதோட பாஸ். சோ அன்னைக்கு தாவீதை பத்தி யார் யார் என்ன கதை பேசியிருந்தாங்க நமக்கு தெரியாது. ராஜாவான பிறகு எல்லாம் நல்லா பேசினாங்க. ராஜா அவருக்கு முன்னாடி என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ மேபி தெர் இஸ் a rumor that தாவீது வந்து இப்ப சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இப்ப வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க 2 பேருக்கு சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ்ல அப்படி வரும். ஒருத்தன் இன்னொருத்தனை வந்து அடிச்சு கொண்டுட்டான்னா, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி அடிச்சு கொண்டுருச்சுன்னு வைங்க, ஜாதி சண்டையில நியூஸ்ல இரு 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 தரப்புக்கு ஏற்பட்ட கை கலப்புன்னு வரும். இரு தரப்பு இல்லைங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சு கொண்டிருக்காங்க. ஒருத்தன் வந்து அதுல விக்டிம். ஓகே, ஒருத்தன் பாதிப்பு உள்ளானவன், ஒருத்தன் இது. ஓகே, சோ அப்ப அப்படி இல்லாம வந்து இரு தரப்புக்கு நடுல சண்டைன்னு வந்து அந்த மாதிரி பரப்பி விட்டுருவாங்க நியூஸ்ல. அந்த மாதிரி தாவீதை பத்தி ஏதோ தப்பா பரப்பியிருக்காங்க. என்ன பரப்பியிருக்காங்கன்னா, தாவீது தான் சவுலுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு ஏதோ சவுல அழிக்க பாக்குறான். தமிழ்நாடு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கட்சியில தூக்கிட்டாரு தலைவர். எதுக்கு தூக்குனாரு அப்படின்னா, அவர் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு என்னை கொல்ல பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு குமாரத்துவம் அடைந்து சிஎம் ஆகாதபடி நான் தடுத்துருவேன்னு இவர் வந்து தூக்கிட்டாரு. அதுதான் காரணம். ஆனா நான் என் மேல கொலைப்புலி போட்டாரு அப்படின்னு இவர் சொன்னாரு. தெரியல எது உண்மைன்னு தெரியல. ஆனா இங்க வந்து அப்படி இல்ல, நமக்கு தெரியுது எது உண்மைன்னு. சவுல் தாவீதை ஒரு ஜெலசியோட பார்க்க, தனக்கும் தனக்கு பின்பும் ஒரு த்ரெட் தாவீது. ஏன்னா அவனுக்கு நிறைய மக்கள் செல்வாக்கு இருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருக்கு. அதனால அவன் ஈஸியா வந்து ஜெயம் எடுத்துருவான். அதனால அவனை வந்து நம்ம முடிச்சு கட்டணும் அப்படின்னு சவுல் இருக்கான். ஆனா தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது, ரூமர்ஸ் பரப்பப்பட்டது. சோ அந்த ரூமர் படி என்ன நினைச்சிட்டு இவன் பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவன் சொல்றான். நான் சொல்றான், சரி நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கிறது ஒரு எர்த்லி பெர்ஸ்பெக்டிவ், உலக பெர்ஸ்பெக்டிவ் நான் பேசிட்டு இருக்கேன், சரியா? சோ அப்படி இருக்கும்போது அவன் சொன்ன பதில் ஒன்றும் அப்படி ஒன்றும் பயங்கரமான தப்பான பதில் மாதிரி நமக்கு தெரியல. அடுத்து என்ன நடக்குது, உடனே தாவீது கோவம் வந்துட்டு இப்படி சொல்லிட்டாங்க. தாவீது எல்லாம் கிளம்புங்க, எல்லாம் பட்டயத்தெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம் அப்படின்ட்டு கிளம்புறான், சண்டைக்கு போறான். அப்படி கிளம்பி போகும்போது அபிகாயிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் இப்படி சொன்னாருங்க, வேலைக்காரங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க 2 விஷயம் அவங்க சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எங்க டெஃபினட்டா வந்து தாவீது நமக்கு ஹெல்ப் பண்ணாத உண்மைதான், அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, தாவீதை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தாவீது ஒரு சாதாரண இல்லை, அவனுக்கு யுத்த மனுஷன். அவங்க மட்டும் இல்ல, அவங்க பார்ட்டி வந்து ரெய்ட் பார்ட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்ப தாவீது அவனோட இருக்கவங்களும் போய் சும்மா அங்கிட்டு இருக்கவங்கலாம் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஓகே, அந்த வேற ஜாதிகள், அதாவது தேவன் வந்து யாரெல்லாம் விரட்டி விடுங்கன்னு சொல்லியிருந்தாரோ ஆனா விரட்டாம வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் முன்னாடியே தாவீது செய்ய ஆரம்பிச்சிட்டான். ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே வந்து அவன் அப்பப்போ போய் ரெய்டு பார்ட்டி நடத்துவான். அந்த குரூப் எல்லாம் நடத்தி அவங்க எல்லாம் காலி பண்ணி அந்த லேண்டை வந்து கையகப்படுத்துவான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது முன்னாடி இருந்தது. சோ அதனால அவங்க வாரியர்ஸ், அவங்க சும்மா சாதாரண ஆள் இல்ல. அதுல இன்னைக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் தாவீது கூட பத்தி. சில பேர் இருந்தாங்களா, அவங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுலயுமே அம்பு வாங்கலாம். எப்படி இருக்கு, கிரிக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் விளையாடுவார், லெஃப்ட் ஹேண்ட் விளையாடுவார்னா எப்படி இருக்கும்?
அது மாதிரி வந்து 2 கையிலயும் வந்து அம்பு வாங்கிக்கலாம். அப்படிலாம் இருந்திருக்காங்க. பயங்கரமான குரூப்லாம் இருந்திருக்கு தாவீது கூட. சோ அப்படிப்பட்டவங்க அது வேற பயம் அந்த வேலைக்காரங்களுக்கு. எம்மா எஜமான் இப்படி சொல்லிட்டாரு, கண்ட மாதிரி பேசிட்டாரு, தாவீது யாருன்னு அவருக்கு தெரியல. அவங்க வந்து ஏதாவது பெரிய பொல்லாப்பு செஞ்சாங்கன்னா நம்மள பொல்லாப்புனா நம்ம ஊரதே கொண்டு போடுறான் அவ்வளவு பெரியும். இதனால நமக்கு பெரிய ஆபத்து வருது. சோ அபிகாயில் என்ன பண்ணுது, உடனே போகுது. போய் அது சாப்பாடுலாம் எடுத்துட்டு புருஷனுக்கு வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ எக்ஸாக்டா செய்யுது. பையெல்லாம் எடுத்துக்கிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேலைக்காரங்களோட கிளம்பி போய் அவங்களுக்கு போய் தாவீதுகிட்ட பேசும்போது அதுல ஹைலைட் என்னன்னா தாவீதுகிட்ட பேசும்போது அவன் ஒரு மென்டல்னு சொல்லுது. அவன் அரை மென்டலுங்க, அவன் அப்படிதான் பண்ணுவான், அவன் பேச்செல்லாம் சீரியஸா எடுக்காதீங்க, அதுக்கு மேல நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்படிதான் சொல்லியிருக்குங்க, நானா சொல்லல, அது அப்படிதான் சொல்லுது. அவனுக்கு பைத்தியம் இருக்கு, அதனால அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படிலாம் சொல்லுது. சொல்லி இதெல்லாம் பார்த்தா வந்து இப்ப நீங்க பார்த்தா இதுல வந்து அபிகாயில் வந்து ஓவரா பேசுறாங்க. அப்படின்னாங்க அவங்க புருஷன் சொல்லிட்டாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, அவ்வளவுதான், அதுக்கு அந்த பைத்தியம் அப்படி இப்படி நான் சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இது வந்து ஓவரால் நீங்க ஒரு இதை பாத்தீங்கன்னா இது வந்து தாவீது தான் கொஞ்சம் தேவையில்லாம பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, நியாயப்படி பார்க்கணும்ல. சில பேர் எப்பவுமே அந்த நூல் அளந்து பார்த்துட்டு இருவாங்க. நியாயம் எது சரியோ அதை தான் நாங்க செய்வோம். சோ அந்த சரி எதுன்னு பார்த்தா நீடில் வந்து தாவீது பக்கம் இல்ல, அவன் பக்கம் போற மாதிரி தான் இருக்கு. அவன் தான் ஏதோ ஒரு யோக்கியவான் மாதிரி தெரியலாம். ஓகே, கடைசியில பாத்தீங்கன்னா இதுல எங்க ட்விஸ்ட் வருதுன்னா கடைசியில அந்த ஒரு சில வசனத்துல வருது. இது இது கடைசியில அன்னைக்கு விருதுலாம் முடிஞ்சுன்னு அபிகாயில் போய் சொல்லுது. சொன்ன உடனே போட்டிருக்கு, அன்னைக்கு தாவீது கேட்டது, தாவீது இருதயம் நாபாலோட இருதயம் வந்து கல்லை போலானது. சரி, ஆயிட்டு போகுது. அடுத்து என்ன போட்டிருக்கு, கர்த்தர் அவனை வாதித்ததினால் அவன் 10 நாள்ல செத்து போனான்னு. ஓகே, அதுக்கப்புறம் அபிகாயில் வந்து முதவே சொல்லிட்டு போகுது, நானே ஒரு பயங்கரமான பாலும் கிணத்துல விழுந்துட்டேன், இவனோட போராட்டத்துல இருக்கேன், உங்களுக்கு ஏதோ ஆண்டவர் ஏதோ இது பண்ணுவாரு, நல்ல காரியங்கள் ராஜாவாக்குவாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு நடக்கும்போது என்னைய மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஏன்னா நான் தான் நீ ரத்தம் சிந்தாம உன்னை தடுத்திருக்கேன், ஏன்னா இல்லைன்னா நீ வந்து எனக்கு ஒரு பெரிய அழிவு நடந்திருக்கும், அதை நான் காப்பாத்திருக்கேன், என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அதே மாதிரி தாவீது அதை கூப்பிட்டுட்டு திருமணம் செய்யறான். சோ இதுதான் இப்ப வந்து இந்த இன்சிடென்ட். அதான் இப்ப வந்து ஒரு நேச்சுரல் இதுல பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இது வந்து இதுல என்ன கர்த்தர் வேற இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி போகுது. சரி, இவங்கதான் ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னா கர்த்தர் எதுக்கு அது வாதிக்கணும், கர்த்தர் அவனை வாதித்தார் அப்படின்னு ஏன் வருது? தெரியும், அவன் காலேபோட சந்ததி வரையான். காலேபு தெரியணும், பெரிய ஆளு. அவர் வந்து ராட்சசன் எல்லாம் போட்டு தும்சம் பண்ணவரு. அவர் வந்து நான் வந்து ராட்சசனை காலி பண்ணி தேசத்தை சுதந்திரிப்பேன்னு சொல்லி ஏனாக்கின் புத்திரர்கள்லாம் துரத்தி விட்டு வந்து தேசத்தை கைப்படுத்தினவர். கர்மேல் பர்வதம் இதெல்லாம் அவங்களோட எபிரோன் கர்மேல் இதெல்லாம் வந்து அவங்களுடைய டெரிட்டரி, காலேபோட ஃபேமிலி டெரிட்டரி. அதுல வந்தவனா இவனும் ஒரு சாதாரண ஆள் இல்ல, இவனும் ஒரு பெரிய ஆளுடைய சந்ததியில தான் வந்திருக்கான். சோ அது கேலேபுக்கு அந்த கும்பலே கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க போல இருக்கு. சோ இவங்க வந்து என்ன அந்த ராட்சசனா இது பண்ணி, ஆனா சரி அவனுக்கு அப்புறம் வரேன், அவனை பத்தி அப்புறம் வரேன். ஓகே, சோ ஓவரால் இப்ப நான் ஒவ்வொருத்தரை பத்தி தனித்தனியா சொல்ல போறேன் அடுத்து. சோ இப்ப ஓவராலா வந்து இப்ப வந்து நம்ம பார்த்த அளவுல இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது வந்து நாபால் பண்ணது ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் தப்பு மாதிரி தெரியல, அதுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு கொஸ்டினோட இது முடியுது. இதனால சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மேற்கத்திய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது மாதிரிலாம் இருக்கிறதுனால இது பாத்தீங்களா, இதெல்லாம் இப்படி கரெக்டா, இதுவா, அதனால பாருங்க பைபிள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி ஓரமா வச்சிருப்பாங்க. ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேசேஜஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு எது வந்து கொஞ்சம் ஹார்ட் சிலபஸ் மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் இல்ல, சிலபஸே இல்லைன்றவாங்க. அந்த ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி புக் கொடுப்பாங்க. ஆனா புக்ல இருக்க எல்லா சாப்டர்லாம் படிக்க மாட்டோம். சிலதை சொல்லுவாங்க, இதை படிங்க, இது வேணாம், இது படிங்க, இது வேணாம் அப்படின்வாங்க. அது மாதிரி வந்து சில பேர் என்ன பண்ணிடுறது, இந்த மாதிரி சாப்டர்லாம் எடுத்துட்டு பாத்தீங்களா இது எப்படி இருக்குது, எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுது. அதாவது வெஸ்டர்ன் ரேஷனல் மைண்டுக்கு வந்து பைபிள் ஃபுல்லா புரியவே புரியாது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஏன் வெஸ்டர்ன் ரேஷனல் மைண்ட் சொல்றேன்னா, வெஸ்டர்ன் ரேஷனல் திங்கிங் ஹஸ் பீன் பப்ளிஷ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நிறைய இடங்கள்ல அந்த ரேஷனல் திங்கிங் தான் வந்து கிறிஸ்டியானிட்டியே அதுதான்ற அளவுல அது பின் ப்ராபகேட்டட். ஸோ எது ரைட் எது ராங் நாங்க அதை அனலைஸ் பண்ணுவோம் எப்பவுமே. இது சரி இது தவறு, மாரல் வேல்யூ அது வந்து நாங்க பார்ப்போம், மாரல் பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம்.
அப்படின்னு சொல்லி பார்த்து நிறைய காரியங்களை பைபிளையும் அப்படி படிக்கும்போது நிறைய பிரச்சனை வருது. என்னன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி பைபிள் இஸ் அ ஸ்பிரிட் புக். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹோல் சாப்டர் படிச்சோம், சரியா? இந்த ஹோல் சாப்டர் படி நீங்க எல்லாம் கேட்டுருந்தீங்க, எல்லாரும் ஆன்லைன்ல எல்லாம் கேட்டீங்க. இப்ப இந்த ஹோல் சாப்டர், இந்த வீடியோ பின்னாடி பாக்குறவங்களும் கேட்பீங்க, ஃபுல் சாப்டர் படிச்சது கேட்பீங்க. அன்லெஸ் யூ டோன்ட் ஸ்கிப் இட், யூ வில் see. இப்ப என்னன்னா, இந்த ஃபுல் சாப்டர் படிக்கும்போது எத்தனை பேர் அப்படியே ஒரு மாதிரி டங்ஸ் எல்லாம் பேசி கை கட்டி, ஓ ஹalleluya, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றேன் அப்படிலாம் எதுவும் சொன்னீங்க? அப்படி எதுவும் சொல்லிக்க மாட்டீங்க. ஏன்னா நோ படிக்கிறாரு பிரதர், சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. கரெக்டா? படிக்கிறாரு பார்ப்போம், என்ன 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 சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்ப்போம், ஓ இது நடக்குதா, அப்படியா இப்படியா, இது எல்லாமே உங்களுடைய மனதில் இருந்து வருது. Do you know something? As you were reading it, your spirit was doing a deep work in you. Even now, as you read, as you heard it, நீ கேட்டுட்டு இருக்கும்போது, இதுல வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது, உங்கள் ஆவி கிரியை செய்தது தெரியும் உங்களுக்கு? தெரியாது. உங்க மைண்டுக்கு தெரியாது. இதனாலதான் நான் பைபிள் படிங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா பைபிள் படிக்கும் போது ஆவிதான் நிறைய வேலையை அண்டர் கிரவுண்ட்ல செய்யுது, டீப்பர் ஒர்க் நடக்குது. ஓகே, எப்பயுமே ஒரு விதை மண்ணில் விழும்போது ஃபர்ஸ்ட் உள்ள வேலை, வெளியே வேலை நடக்குமா? உள்ள வேலை நடக்கும், உள்ளதான் நடக்கும், உள்ளதான் வேர் பற்ற ஆரம்பிக்கிறது. அதாவது ஜீவன் துளிர்க்கிறது உள்ளே, வெளியே இல்லை முதல்ல. சோ உள்ள அது ஆழமாய் வேர் விடுகிறது. வேர் விட்டு அது மண்ணில் இருந்தும் அங்க இருக்க தண்ணீர்ல இருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பலத்துல அது மேலே வளர்ந்து அந்த செடி வளர ஆரம்பிக்கிறது. மரங்கள் கூட அப்படிதான் வளர்ந்து அது பெரியவைகளாக மாறுகிறது. So same way, when you read the Bible, the first thing that happens is the spirit work begins. You will not know, you will not have any clue. அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் இப்ப எதுக்கு ஃபுல் சாப்டர் படிக்க வைக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு, இப்படி இந்த காலுக்குலாம் திரும்ப திரும்ப அப்படி ஃபுல் சாப்டர் படிக்கலாம் கேட்டீங்களேன், உங்களுக்கு அந்த பழக்கம் உங்களே அறியாம ஒட்டிக்க ஆரம்பிக்கும், நீங்களும் அப்படியே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஈவன் as it's being heard, the spirit is doing something. ஓகே, அதை எடுத்து அந்த வார்த்தையை எடுத்து என்னன்னா it needs time. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், spirit man feeds on time, he needs time. So if you give him time and sit with the word, how you give him time? Whenever you spend time with the word, meditating the word, meditating the blood, you are giving time to the spirit man. ஸோ அந்த ஸ்பிரிட் மேன் என்ன பண்றான்னா, அவனுக்கு டைம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவான், இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து அதை சரி செய்து அதை எடுத்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்க மைண்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பான். ரெடி பண்ணிட்டே இருந்துட்டு எப்போ உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு தேவைன்னு வருவோ, அந்த சரியான நேரத்தில் அந்த சரியான வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்திட்டு வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம்ன்ற மாதிரி உங்கள் ஆவியிலிருந்து அந்த வார்த்தைகள் உங்க மைண்டுக்கு வரும். அப்படிதான் ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி கரெக்டா ஒரு இடத்துக்கு போனோன்னே, நேர உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்க கழுதை இருக்கும், கழுதை அவிழ்த்து கொண்டு வாங்க, அவிழ்த்து கொண்டு வந்தீங்கன்னா யாராவது கேட்டா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அப்போ விட்டுருவாங்கன்னு எங்க இருந்து சொன்னாரு. அதே மாதிரி பேதுருவை பார்த்து நீ போய் தூண்டில் போடு, ஃபர்ஸ்ட் மீன் வரும், வாயை திறந்து பாரு, வந்தா உள்ளுக்குள்ள இருந்து வெள்ளி பணம் வரும், எப்படி சொன்னாரு, எப்படி ஆன் த ஸ்பாட்ல அப்படி கரெக்டா பண்ணாரு அப்படின்னு. அவர் தேவன், அவர் என்னன்னாலும் செய்வார். அவர் தேவன்லாம் கிடையாது. அவர் பூமிக்கு வரும்போது எல்லாத்தையும் திறந்து வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப எப்படி நான் செய்தார்? ஆவியினால செய்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அவர் நிரப்பப்பட்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சோ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்ததுனால ஆவியில செஞ்சாரு. அவர் ஆவி எப்படி அவ்வளவு பொட்டன்ட் அண்ட் ஆக்டிவா மாறிச்சு, எப்படி மாறிச்சு? அவர் இயேசு அது ஆவி அப்படி இருக்கும்? அதெல்லாம் கிடையாது. 30 வருஷம் அவர் பைபிள் படிச்சார் உட்காந்து, 30 வருஷம் படிச்சுட்டே இருந்தார் உட்காந்து. இல்லங்க, அவர் கார்பென்ட்ரி பண்ணாரு, அது அண்டர் கவருங்க, உங்களுக்கு பாக்குறதுக்கு அது தெரியும், கார்பென்ட்ரி பண்ணவர் மாதிரி தெரியும். ஞானவான்களே அவர்கள் பைத்தியத்தை பிடிக்கிறார் அப்படின்னா அவன் இன்டெலெக்சுவலா படிச்சான்னா அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். நாங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டோம், ஜோசிபஸோட ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்த்துட்டோம், அந்த ஹிஸ்டரி படியே அவர் கார்பென்ட்ரி தான் பண்ணாராம், பண்ணிட்டு போறாரு. ஆனா 12வது வயசுல தேவாலயத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் வசனங்கள் எப்படி டான்னு டிஜிஎஸ் தினகரன் மாதிரி அடிக்கிறாரு. டிஜிஎஸ் தினகரன் அவங்க பாத்திருக்கீங்களா? வசனம் சொல்லுவாரு. ஏசாயா 35:5 சொல்லுகிறது, ஏசாயா 47:7 சொல்லுகிறது, சங்கீதம் 119:2 சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இயேசு எப்படி டமால் வசனத்தை அடிச்சாரு, எப்படி அடிச்சாருன்னா அப்படி படிச்சிருந்தாரு, அதனால அடிச்சாரு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இது ஒரு பயங்கரமான ராணுவ ரகசியம்லாம் இல்ல, படித்திருந்தார், ஆகவே பேசினார். 30 வருஷங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் தேவகுமாரன் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஒரு தூதன் அப்படியே ஒரு ஓலையை கொடுத்தான், இந்த ஓலையில் எழுதியிருந்தது அப்படிதான் கிடையாது. அவரும் உட்காந்து பைபிளை படிச்சு இப்ப ஏசாயா 61 ஒரு நாள் போய் சொல்றாரு, தேவாலயத்தை போயிட்டு சொல்றாரு, நான் இந்த வேத வாக்கியம் உங்கள் காதுகள் கேட்க இன்றைய தினம் நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொன்னாரு?
எப்படி சொன்னார்னா, முதல்ல அந்த வேத வாக்கியம் அவரை பற்றி எழுதியிருக்கிறது முதவே அவர் படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தார். தெரிஞ்சு வச்சிருந்ததுனால அங்க போய் படிச்ச உடனே கரெக்டா சொல்லிட்டார். ஆமா, இந்த வேத வாக்கியம் இப்பொழுது நிறைவேறிற்று. அதாவது கிறிஸ்தவ உலகத்துல ஒரு ரொம்ப தப்பான எண்ணம் இருக்கு. அது என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி பைபிளை விழுந்து விழுந்து படிக்கிறது தான் ஊழியக்காரரின் தலையெழுத்து அப்படின்னு. சரியா? அவரு தான் பண்ணுவாரு. அதனாலதான் பாருங்க நிறைய ஊழியக்காரங்க நம்ம செழிப்பா இருக்காங்க பொருளாதாரத்துல. ஏன்னா அவங்க தொழிலுக்காகவோ என்னத்துக்காகவோ பைபிளை படிக்கிறாங்க அதிகமா உட்காந்து. அதனால நல்லா இருக்காங்க. புரியுதா? தொழில்னா என்ன? அவங்க வேலை என்ன? ஊழியம் செய்யறது. அதுதான் தொழில்னு சொல்றேன். அவங்க ஏதோ தொழில் பண்றாங்கன்னு சொல்ல அந்த அர்த்தத்தை சொல்றேன். ஓகேயா? என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க படிக்கணும் போல இருக்குன்னு. நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் படிச்சா நிறைய நடக்கும். நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கூட இன்னைக்கு கூட சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு அது அந்த அற்புதம் நடந்தபோது இதே சட்டையை போட்டு தான் நான் போனேன். அதனால எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு அமைச்சரை நான் பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட சில வேலைகள் நடக்கும். தமிழ்நாட்டு அமைச்சர் அவர்கிட்ட பார்க்கறதுக்காக போயிருந்தேன். சில வேலைகள் நடக்கணும்னு அவரு ஆபீஸ் வாசல்ல உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு என்ன பண்றது? எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபிளா எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, வெளிப்படுத்தல் 15 எடுத்து படிச்சுட்டே இருக்கு. வெளிப்படுத்தல் 15ல ஏதாவது போட்டிருக்காருன்னா அப்படி ஒண்ணும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சம்பந்தமா என்னமோ இருந்துச்சு, நானும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். எத்தனை வட்டம் படிக்க ஆண்டவரே? அந்த ஆள் கூப்பிடுற வரைக்கும் படிப்பான்ட்டாரு. நானும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். திரும்ப 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 படிச்சுட்டே இருந்தேன். கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு அடுத்து அப்பாயின்மெண்ட் எனக்கு கூப்பிட்டாங்க. நான் உள்ள போனேன். போனோடனே இப்படியே நான் சொல்ல முடியும். ராஜா அவன் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான். அவன் கேட்டு கொடுக்கப்படாத பொருள் என்று ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நான் என்னெல்லாம் கேட்டனோ மோர் தேன் அபவ் எனக்கு கிடைச்சது. நான் கேட்டது ஒண்ணு. அவர் என்னை ஒரு ஆள்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டாரு. ஒரு ஆபீசர்கிட்ட. அவர் கேட்டாரு, தமிழ்நாடு ஃபுல்லா திறந்திருக்கு. என்னனாலும் நீங்க பண்ணிக்கலாம்னு என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், ஏங்க அந்த அளவுக்கு எல்லாம் நான் இன்னும் ரெடி ஆகலைங்க. உங்களுடைய தீர்க்க தரிசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ரெடி ஆகல. அடுத்த வட்டம் சந்திப்போம், அப்பொழுது வரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேர் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து நீங்க யாருனாலும் எப்பனாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்னனாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த அமைச்சர் சொன்னாரு, சார் இதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னா என் நம்பரே பண்ணிடுங்க. இந்த இருக்கு என் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து என் நம்பர் வெளியே மட்டும் கொடுத்துடாதீங்க சார் அப்படின்னா, நீங்க எதுனாலும் எனக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு நடந்துச்சு. ஓகேயா? சோ இப்போ நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நான் சும்மா போய் இந்த மாதிரி சொன்னேன், அவ்வளவுதான். நாங்க ஏதோ ஒரு பயங்கரமான இது வச்சிருந்தோம். எங்களை பார்த்தோன்னே அவர் அப்படியே ஒரு ஒளிவட்டம் அடிச்சது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா போனோடனே அப்படியே ஃபேவர் ஆஃப் காட் ஆபரேட்டட் லைக் தட். ஓகே. சோ பாத்தீங்கன்னா அதுதான் இந்த மாதிரி சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க எப்படின்னா, இப்ப நான் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு உங்களுக்கு நியாயமா என்ன தோணணும்? உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணணும்? ஓகே, பைபிள் படிக்கணும்னு தோணும். கரெக்டா? இப்படிதானே ஒரு நார்மல் பிரெயின் இப்படிதானே திங்க் பண்ணும். சில எக்ஸ்ட்ராடினரி பிரெயின் இருக்கு. அது எப்படி திங்க் பண்ணுதுன்னா, இவர் நம்பரை வாங்குவோம்னு திங்க் பண்ணும். இவர்கிட்ட போன் பண்ணி இவர் ஜெபம் பண்ணாருதான் நமக்கு இது. நான் ஜெபம் பண்ணா நடக்கும்லாம் என்னால சொல்ல முடியாது. நடக்கலாம், நடந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் இப்படி ஜெபம் பண்ணா உங்களுக்கு இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் பிசினஸ் செழிக்கும் அப்படின்னு போட்டிருக்கல. சோ அதை என்னால சொல்ல முடியும். புரியுதா? ஏன் அப்படின்னா நிறைய அப்படியே சேர்த்து இப்ப வெளிப்படுத்தல வருதுல, இதுல இல்லாததை எவனாவது சேர்த்தா ஆண்டவர் இருக்கிற வாதையெல்லாம் என் தலையில கூட்டுவாருன்னு இப்படி கூட்டுவார் நான் சொல்ல வரல. ஆனா அப்படி நிறைய சேர்த்து விட்டு இருக்காங்க. நீங்க சி ஊழியர்களை கனம் பண்றது, ஆனர் பண்றது அதெல்லாம் ஓகே. நான் இல்லைன்னா சொல்லல. இப்ப நான் உங்களுக்கே தெரியும், நான் ஜெரி சேவல் பத்தி எல்லாம் நிறையவே பேசியிருக்கேன். இந்த காலைல பில் வில்சன் பத்தி சொல்லியிருக்கேன். நான் அவங்கள பல விதத்துல ஆனர் பண்றேன். ஒரு விதத்துல எப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணி அதை அவங்க கிரெடிட், அவங்க கிவிங் டியூ கிரெடிட் டு வாட் தே டாட். அவங்க டீச் பண்ண காரியங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறேன். அதை நான் சொல்றேன். அது ஒரு விதமான ஆனர். இன்னொரு விதமான ஆனர் ஃபினான்ஷியலி ஆனர் தான். ஐ டூ தட். அதை நான் செய்யறேன். ஸோ இந்த மாதிரி செய்யறேன். ஸோ நிறைய இடங்கள்ல பப்ளிக்காக அக்னாலேஜ் பண்ணியிருக்கேன். அவங்க டீச்சிங் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அண்ட் சி ஸ்பிரிச்சுவலி ஆனர் பண்றதுன்னா கனெக்டட் வித் வாட் தேர் டீச்சிங். ஓகே, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சரியா? நான் ஆனர் பண்றேன், நான் அப்படியே இப்படி இருக்கேன், அப்படி அவர் அதே மாதிரி எனக்கு வரும். அப்படிலாம் வரும். நான் இல்லைன்னு சொல்ல வரலங்க. நான் ஐ ரிசீவ் மேண்டில்ஸ் பை ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங் பீப்புள். ஓகே, ஐ அக்னாலேஜ் தட். ஐ டோன்ட் டினை ஆல் ஆஃப் தட். அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, இதுதான் ஒரே வழி, மெயின் வழின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஒருத்தர் ஆனர் பண்ணி அவருக்கு செருப்புக்கு செருப்பா இருந்து, ஷூக்கு ஷூவா இருந்து, அப்படியே இருந்து அப்படியே அவர் ஃபாதர் 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 அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாருமே சொல்லி அவரு கூட போய் சாப்பிட்டு அவர் கூட உட்காந்து இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க.
See, if you are not spiritually receiving from that person, you can do all these things, you will still be zero. The key is to spiritually receive, learning to spiritually receive. And this is the most important point. After you receive from that person, unless you have the word base to back it, you will not fully operate in what you receive. மேண்டல்ஸ் ஏன் யூஸ்லெஸ்ஸா இருக்கு? நிறைய பேர் மேண்டல் ரிசீவ் பண்ணிடுறாங்க. அந்த மேண்டல் எப்படி ஹேண்டில் பண்ண, அதை வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ண தெரியாது. ஏன் தெரியாது? வார்த்தை உள்ள. வார்த்தை உள்ள இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. ஓகே, உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஸ்டார்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, அந்த அனாய்டிங் மீட்டிங் போனேன் ப்ரோ, செம்ம அனாய்டிங், எனக்கு பயங்கர விஷயம்லாம் ஓப்பன் ஆச்சு, அப்படியே பயங்கரமா எனக்கு டெலிவரன்ஸ் ஆச்சு, எனக்கு அப்படியே மாறிடுச்சு எல்லாம். ஆனா பாருங்க, ஒரே வாரத்துல எல்லாம் போயிடுச்சு. ஏன் சஸ்டெயின் பண்ண முடியல? நோ வேர்ட். புரியுதா? வார்த்தை உள்ள இல்லைன்னா சஸ்டெயின் பண்ண முடியும். அதான் ரொம்ப முக்கியம். சோ அதனாலதான் பாருங்க, வார்த்தை மிக 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 முடியும். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்க முடியும். வார்த்தை அதிக பிரஸ்தாபடுத்திக்கிறீங்க, அது இருந்தாதான் எல்லாமே எதனாலும் டேஞ்சிபிள் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ரைட். சோ இப்ப எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்? சரி, யாருக்கும் தேவைப்படுது போல. ஓ ஃபைன். இப்போ வந்து நம்ம வருவோம், பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து உலக இதுக்கு சொன்ன இப்பதான் ஞாபகம் வருது. ஓகே, இப்ப என்னன்னா, பைபிள் வந்து இஸ் ஸ்பிரிட் புக். அதுக்கு தான் இவ்வளவு சொல்ல வந்தேன். ஏன்னா வார்த்தை நீங்க படிக்கும் போது ஆவியில நிறைய வேலை நடக்க ஆரம்பிச்சு. பைபிள் இஸ் ஸ்பிரிட் புக். ஸ்பிரிட் புக்கை ரேஷனல் லென்ஸ்ல படிச்சீங்கன்னா தப்பு தப்பா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் பைபிள் உங்களுக்கு எதுக்கு இருக்குன்னா நல்லா புரியும். பயங்கரமான பாயிண்ட். பைபிள் ஏன் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா, இது சரியா இது தவறா அப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. உன்னுடைய சுதந்திரங்களை நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படி வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிள் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் புக். பைபிள் என்ன புக்? இன்ஹெரிட்டன்ஸ் புக். சுதந்திரங்களை சுதந்திரிக்கும்படி. இயேசு ஒன்றை வர்றதே அதுக்கு தான் வரணும், வேற எதுக்கும் வரக்கூடாது. சுதந்திரிக்க வேண்டும். எனக்கு தேவன் வைத்திருக்க சுதந்திரிக்க வேண்டும். இட்ஸ் a serious business of inheritance. ஓகே, this is not a community business. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எல்லாருமா சேர்ந்து அப்படியே சந்தோஷமாக அப்படியே சிரித்து கொண்டு இப்படிதான் எருசலேம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. சந்தோஷமா வீடுகள் தோறும் அப்ப விட்டு பூச்சிருந்தாங்க. ஆண்டவர் கிளம்பி போயானாரு, கேட்கல. அதுக்கப்புறம் வந்து உபத்திரம்லாம் வந்த பிறகுதான் கிளம்பி போய் வேலையை ஆரம்பிச்சாங்க. எல்லாம் தோமாலாம் இந்தியாவுக்கு வந்திருப்பாரா? யோசித்து பாருங்க. அங்கேயே உட்காந்து இருந்திருப்பாரு. ஏன்னா எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிட்டே இருந்திருப்பாங்க. சோ அதனால பாருங்க, இது சீரியஸ் பிசினஸ். புரியுதா? சோ இது வந்து ஏதோ எல்லாருமா சேர்ந்தோம். இந்த அந்த காலத்து சினிமா படங்கள்ல லாஸ்ட் சீன்ல முடியும் பாருங்க, எல்லா குடும்பமும் சேர்ந்து பாட்டு பாடி ஆடிக்கிட்டு அப்படியே முடிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து சீரியஸ் பிசினஸ். இட்ஸ் அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, some people are elevating fellowship and other things more than this. No, it's a serious book about inheritance. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரிப்பது. ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் பிதாவாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். வெளிப்படுத்தல் கடைசி புக்ல லாஸ்ட்ல வருது, 21ஆம் அதிகாரம் முடிய போற இடத்துல வருது. இதோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் பிதாவாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். So it's an inheritance book. God wants you to inherit. So நீங்க ஏன் பைபிளை படிக்கணும்? நீ சுதந்திரிக்கணும்ன்றதுக்காக படிக்கணும், வேற எதுக்காகவும் படிக்க கூடாது. அப்படி படிச்சீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் கரெக்ட் யூசேஜ். ஓகே, ரைட். சோ அதான் அடுத்த பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, சோ ரேஷனலா பார்க்கவே கூடாது. எதையுமே பாத்தீங்கன்னாலே பிரச்சனை. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு 80 to 85% பைபிள் காலேஜஸ் யூஸ்லெஸ்ஸா இருக்குது. ஏன்னா ரேஷனல் திங்கிங் வச்சு பைபிளை படிச்சு அவங்க டிகிரி கொடுத்துட்டு இருக்காங்க, பிஹெச்டி கொடுத்துட்டு இருக்காங்க. விளங்காது, வேஸ்ட். அன்னைக்கு நம்ம காலுக்கு அந்த சகோதரன் வருவார். இந்தியால உலகளாவிய இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம் பெந்தைக்கோஸ்தே என்று தங்களை அழைத்துக் கொள்வார்கள். ஆனா அவங்க வந்து பெந்தைக்கோஸ்தே மாடரேட் பெண்டிகாஸ்டல்ஸ். அவங்க மேனேஜரியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காட். தேவனுக்கு எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுவது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஸோ ஆவியானவரை மேனேஜ் பண்ணுவது எப்படி, சபையை மேனேஜ் பண்ணுவது எப்படி, இதெல்லாம் அவங்க அருமையா அவங்களுக்கு தெரியும். அந்த டினாமினேஷனுடைய பைபிள் காலேஜ்ல வந்து அந்த சகோதரரும் படித்திருக்கிறார், அவருடைய தமையனாரும் படித்திருக்கிறார். ஐ திங்க் ஒருத்தர் 2 பேருமே இது மாஸ்டர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பிஹெச்டி வாங்க போறாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் மாஸ்டர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவு படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஓரளவு படிச்சிருக்காங்க. they spent a considerable time in that institute, in that denomination institute. அவங்களோட ஒரு கொஸ்டின் கேட்டேன், எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க? நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய அவங்க சொல்லி தராங்க. ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் பத்தி அதை பேசியிருக்காங்க கேட்டேன். தேவ சத்தத்தை கேட்பது ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு எவ்வளவு முக்கியம்.
தனிப்பட்ட விசுவாசிகள் முக்கியம்னா போதகர்கள் எவ்வளவு முக்கியம். ஸோ தனிப்பட்ட ஏன்னா போதகர் வந்து ஒரு 200 300 பேரோ சபை ஸ்ட்ரென்த் பொறுத்து குறைந்தபட்சம் 30 பேர் 40 பேர்ல இருந்து 1000 பேர் 10,000 பேர் வரைக்கும் சபை நடத்துறவங்களா இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு அவங்க அவங்க கர்த்தருடைய சத்தத்தை கொண்டு வர்ற ரோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் வந்து எவ்வளவு முக்கியம், அதை பத்தி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி சப்ஜெக்ட் இருக்கான்னு கேட்டேன். அவங்க 2 பேரும் யோசித்து பதில் அப்படி எதுவுமே இல்லைட்டாங்க. அவங்க யோசிச்சு சொன்னாங்க, இல்லையா ஆமா அப்படி எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்க எங்க போய் நிக்குது பாருங்க. ஏன் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு? பைபிள்ல எவனாவது கர்த்தர் பேசாம எங்கேயாவது ஒரு இன்ச்சு நகர்ந்திருக்காரு? பைபிள்ல பாருங்க, ஏதாவது ஒரு சம்பவம் எனக்கு சொல்லுங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்காமல் அவர்களாக சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்து இதெல்லாம் செய்யணும், ஏதாவது ஒண்ணு இருக்கா? சரி, அது ஒரு 30% அப்படி நடந்திருக்கா கூட பரவாயில்ல. அப்படி எங்கெல்லாம் நடந்தோ விளங்காம போயிருக்கு எல்லாமே. எங்க வந்து கர்த்தர் சத்தத்தை கேட்டு, இப்ப சவுலே எடுத்துக்கோங்க, ஒரு பாயிண்ட் வரைக்கும் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு முக்கியமா இருந்தது. அதனால சாமுவேலுக்கு பயந்து சாமுவேல் சொல்றதை கேட்டு, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு அது முக்கியம் இல்லை. அமலேக்கு அழிக்க சொன்னாரு, அமலேக்கு தானே போயிட்டு போறான் அப்படின்ட்டு விட்டான். ஆண்டவரோட சத்தத்தை கேட்கல, செவி கொடுக்கல, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போனான். என்னாச்சு எண்டுல? அவனோட சுய அறிவுல போனான். அப்சலோம் தன்னைத்தானே ராஜாவாக்கி கொண்டான், கர்த்தர் சத்தத்தை கேட்கல, என்னாச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியே நிறைய சொல்ல முடியும். அதோனியான்னு ஒருத்தன், அவனும் தன்னைத்தானே ராஜாவாக்கி கொண்டான், தாவீதோட பையன் விளங்காம போச்சு. இப்படி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு பைபிள்ல, தாங்களாக செய்து விளங்காமல் போனவர்கள் அப்படின்னு சொல்லி. சோ அப்படிலாம் இருக்கும்போது கர்த்தர் சத்தத்தை கேட்பது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்குறது எவ்வளவு முக்கியம் ஒரு ஆளுக்கு. அதை பத்தி எப்படி சப்ஜெக்ட் இல்லாம இருக்கலாம்னு எனக்கு தெரியல. ஏன் இவ்வளவு மோசமா போயிருச்சுன்னா, அது ஏன் இன்னும் யாரும் கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னா, இது வந்து இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங், நேச்சுரல் திங்கிங் வந்து பைபிள் உள்ள கொண்டது. ஓகே, சோ பைபிளை அப்படி படிக்கவே கூடாது, அப்படி பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தாலே அவங்களுக்கு எதுவுமே வந்து ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே வந்து யூஸ் இல்லை. ஓகேயா? அதாவது நேச்சுரல் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்ஸை பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு விஷயம். சோ இல்லை. ஓகேயா? சோ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஸ்பிரிட் புக். ஸோ யூ ஹேவ் டு ரீட் இட் இன் த ஸ்பிரிட். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் போய் இந்த காரியங்களை இப்போ ஸ்பிரிட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். அப்போ சில நியூ ஃபேக்டர்ஸ் அங்கே வர ஆரம்பிக்கும். அதை வைத்து பார்க்கும்போது நமக்கு இது வந்து என்ன யூஸ் அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். சரியா? இப்போ வந்து இந்த நாபாலை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நாபால் பற்றி பேசிட்டு அப்புறம் தாவீது. நாபால் நாபால் என்பவன் காலேபுடைய சந்ததியான்தான். கரெக்டா? காலேபுடைய சந்ததியில வர்றதுதான். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன இஷ்யூ நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன இஷ்யூனா, அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலரா இருந்தாலும், பவுல் எழுதுறத ரோமர்ல 10 அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலா இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. என்னங்க ஸ்டேட்மெண்ட் இது? எல்லாரும் இஸ்ரவேலராக இருந்தாலும் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஓகே, எல்லாரும் இஸ்ரவேலா இருந்தாலும் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. கவனிக்காத, எல்லாரும் இஸ்ரவேலா இருந்தாலும் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. இது என்னங்க ரொம்ப இருக்கு? என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர்கள் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர், ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலரா எல்லாரும் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, இப்ப நாபால் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நாபாலுக்கு என்ன நடந்துச்சு? காலேப் வந்து நல்லா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, மலைகள் அது இதெல்லாம் குமிச்சு வச்சுட்டு போயிட்டாரு விசுவாசத்தினாலே. நல்ல ஆரம்பம் தான். ஆனா காலேபுக்கு அப்புறம் எத்தனை பேர் அப்படிதான் தெரியல. ஒத்னியேல்னு ஒருத்தர் தான், அவன் கொஞ்சம் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் அந்த சந்ததி அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. அவர்கள் வந்து என்ன ஆயிருதுன்னா, இன்னைக்கும் இன்றைக்கும் நடக்கிறது போல அன்றைக்கும் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஓரளவு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து பத்துலாம் வந்த பிறகு கர்த்தர் சத்தத்தை கேட்டு வாழ்றது இப்ப அவ்வளவு அவசியம் இல்லாத மாதிரி ஆயிடுது. நம்மகிட்ட இதுக்கு கையில இருக்கு, நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சமாளிச்சுக்கலாம். அதனாலதான் பாருங்க, ஆண்டோட தொடர்ந்து நம்ம என்ன கேட்டுக்கணும், குறிப்பா நீங்க கொஞ்சம் செழிப்படைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, குறிப்பா நீங்க கொஞ்சம் விடுதலை, கொஞ்சம் பினான்சியலி கொஞ்சம் ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அடுத்து ப்ராஜெக்ட் கேட்க ஆரம்பிச்சிருங்க. என்ன ப்ராஜெக்ட் கேட்கணும்? ஆண்டவரே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சைக்கிளே இல்லாம இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தர் சைக்கிளை கொடுத்துட்டாருன்னு 40 வருஷத்துக்கு சைக்கிள் வச்சு சுத்திட்டு இருக்காரு. ஓ சோத்திரம், அல்லேலூயா, சைக்கிளுக்காக சோத்திரம், சைக்கிளுக்காக. என்ன பண்ணணும்? சைக்கிள் வந்து ஆண்டவரே பைக் வேணும் அப்படின்னு ஜெபம் ஆரம்பிக்கும். இது ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும் ப்ராஜெக்ட். எப்படி கேட்டு வாங்குறது? வார்த்தையை படித்துக் கொண்டே இருங்கள், ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள்லாம் படிங்க, அதுவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். உங்க மைண்ட் கேப்சர் பண்ணி எடுத்துரும்.
ஆவியில இருந்து உங்க மைண்டுக்கு டேட்டா வந்துடும், வந்து என்ன ஜோம் பண்ணணும்னு தெரியும், நீங்களே கரெக்டா ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து ஆண்டவரே இப்ப என்ன வேணும், பைக் வேணும். பைக் வாங்க காசு இல்லாத போதுதான் பைக்கு ஜோம் பண்ணணும். ஹலோ, புரியுதா நான் சொல்றது? பைக் வாங்க காசு இல்லாத போதுதான் பைக்குக்கு ஜோம் பண்ணணும். ஏன்னா அப்பதானே விசுவாசத்துல வாங்க முடியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உங்கள்கிட்ட இருக்க காசு வாங்கிடுவீங்க. அப்படி என்னைக்குமே ஜோம் பண்ணக்கூடாது. கையில் காசு எவ்வளவு வைத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க கூடாது, மேலதான் ஜெபிக்கணும். இது ஒரு சட்டமாக வைத்துக் கொள்ளுங்க. அவன் பைக் வந்துருச்சு, பைக் வந்து ஒரு ஆள் சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப அடுத்து பைக் வச்சு 40 வருஷம் ஓடக்கூடாது. பைக் வச்சு அடுத்து என்ன பண்ண ஜோம்னா வைக்கணும், விசுவாசம் ஆண்டரே கார் அப்படின்னு கேட்கணும். அப்புறம் கார் வருது, கார் வந்த பிறகு அடுத்து என்ன பண்ணணும், அதுலயே வந்து அப்பர் வெர்ஷனுக்கு போகணும். பென்ஸ், BMW அந்த மாதிரி எதுக்காவது போகணும். இதெல்லாம் பயங்கரமான ஆவிக்குரிய சப்ஜெக்ட்ஸ். சரியா நீங்க கவனிக்கலன்னா பிசாசு வந்து உங்களை இது மெட்டீரியலிசம் ஏமாத்திடுவான். மெட்டீரியலிசம் ஏமாத்தினாங்கன்னா அவனை நல்லா புடலையே மண்டியில போட்டு அவன் என்ன கேள்வி கேட்கணும்னா, மெட்டீரியலே வேணாம்னா எதுக்கு நீ அந்த அந்த இந்தியாவில ஏன்ற பேர்ல 2 பேர் இருக்காங்கல்ல, ஆரோக்கியசாமி, அற்புதசாமி 2 பேர் இருக்காங்க தெரியுமா? இந்தியா 7 ஆரோக்கியம் பேர், 2 பெரிய பணக்காரர்கள். இப்ப கூட ஒரு வீட்டுல கல்யாணம் ஆச்சு, ஆரோக்கியசாமி, அற்புதசாமி. சோ இந்த ஆரோக்கியசாமி, அற்புதசாமி எதுக்கு இவ்வளவு பணம் வச்சிருக்கான்னு பிசாசு கேட்கணும். புரியுதா? சோ அதெல்லாம் கேட்கணும். கேட்டு அவன் எல்லாம் உங்களை டிசீவ் பண்ணிருக்கான். ஓ பரிசுத்தமா இருக்கு, உனக்கு எதுவுமே வேணாம், உண்ணும் முடுக்கும் உண்டா இருந்தா போதும், சோத்திரம் சோத்திரம் சொல்லி அப்படியே ஓட்டிடுவேன். அப்படி ஓடிட்டாங்க நிறைய பேர். 40 பரிசுத்தவான்கள் ஓடி முடிச்சுட்டாங்க, ஓட்டத்தையும் முடிச்சுட்டாங்க. கடைசியில காமராஜர் மாதிரி கையில ஒண்ணுமே இல்லைங்கன்றா முடிச்சிருக்காங்க. நிர்வாணைய வந்தேன், நிர்வாணைய போனேன். அது சொன்னது யோபு. ஓகே, ஆபிரகாம் சீமானா இருந்தான் சொல்லுது. நான் யோபுவின் சந்ததி கிடையாது, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஓகே, சோ என்ன ஜோம் பண்ணணும், ஹை ஹேண்ட் கார் ஜோம் பண்ணணும். ஹை ஹேண்ட் கார் வந்த பிறகு என்ன ஜோம் பண்ணணும் அப்படின்னா, ஏரோப்ளேனுக்கு ஜோம். அட்லீஸ்ட் எடுத்துன்னு ஜோம் பண்ணா பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டுக்காக என்ன பண்ணணும், ஜோம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை சென்னைக்கு நார்மல் டிக்கெட் வந்து இதுல வந்து 4000 ரூபான்னு நினைக்கிறேன். இதுல நார்மல் டிக்கெட் ஃபிளைட் டிக்கெட் 4000 வரும். பிசினஸ் கிளாஸ்ல போனீங்கன்னா 30,000 ரூபாய், ஏதோ 25,000 to 30,000 ரூபாய். ஆனா ஒன்னே ஏர் இந்தியா மட்டும் தான் வரும். நீங்க ஜபத்தோட தான் அதுல ஏறணும், அது வேற விஷயம். மற்ற நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், வேற நிறைய இருக்கு. ஓகே, வேற நீங்க நிறைய காரியங்கள், வேற ஃபிளைட்ஸ் இருக்கு, இதெல்லாம் கேட்கணும். ஓகேயா, இதெல்லாம் கேட்டு ஜோம், இப்படிலாம் உங்களுக்கு கேட்டு ஜோம் பண்றீங்கன்னா தான் உங்க விசுவாசம் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படிலாம் நீங்க கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்ளிமெண்ட் குறையுதுன்னு அர்த்தம். வார்த்தை சப்ளிமெண்ட் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு, அதை மறுபடியும் தேடி நீங்க போய் எடுத்து படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, வேற உலக கவலையோ, உலக ஐஸ்வர்ய மயக்கம், உலக கவலை வந்து உங்களை அமுக்கிருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் ராஜ்யத்தின் வசனம் வேலை பார்க்கல. ராஜ்யத்தின் வசனம் வேலை பார்த்தா இந்த மாதிரிதான் நீங்க பெரிய காரியங்களை இறைவனிடம் கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஓகே, சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, நாபால் உடைய குரூப் அவங்க வந்து என்ன ஆச்சுன்னா, ஆன்செஸ்டரல் ப்ராப்பர்ட்டி நிறைய வந்துச்சு. அப்புறம் அவன் வேற முரட்டானா இருக்கானா, துராகிருதன் அப்படிலாம் போட்டிருக்குல்ல. ஆனா நல்லா பணம் சம்பாதிக்கிறவன போல இருக்கு, அவனுக்கு அந்த திறமை இருக்கு. சோ அதனால அவனுக்கு வந்து கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றியும் கர்த்தர் என்ன சொல்றாரு அக்கறை இல்லை. எப்படி அடிச்சு சொல்றேன்னா, ஒரே வீட்டுல தானே 2 பேர் இருக்காங்க. யாரு? அபிகாயிலும் நாபாலும். அபிகாயிலுக்கு தெரிஞ்சிருக்கு கர்த்தர் தாவீதை குறித்து நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறாருன்னு. புருஷனுக்கு ஏன் தெரியல? அந்த நாட்கள்ல வந்து கர்த்தருடைய வார்த்தைன்னா அப்படி நமக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. இப்ப நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாருக்கும் ஆவி அருளப்பட்டிருக்கிறது. சோ ஆவியினாலே நாமே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும் தனிப்பட்ட முறையில். அப்ப அப்படி கிடையாது. அப்ப தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் அருளப்பட்டு வந்தது. அதனாலதான் மோசே என்ற இன்டர்மீடியேட்டர் மூலமா கொடுக்கப்பட்டது. இப்ப மோசே நியாயப்பிரமாணத்தை மதிக்கணும் அந்த நாட்கள்ல. அதை மதிக்காம எதிர்த்து பேசினா பிரச்சனை ஆயிரும். புரியுதா? ஏன்னா அதுதான் தேவனுடைய வார்த்தை. மோசே சொன்னது மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை. ஓகே, அப்படிதான் இருந்தது. இல்லைன்னா தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கணும், அவங்க மூலமா கர்த்தர் பேசியிருக்கணும். அது எல்லாம் தேவ வார்த்தை, அது ஏத்து பேசக்கூடாது. இறைமையான வார்த்தை ஏத்து பேசுனதுனாலதான் கடைசியில எருசலேம்ல அப்படி ஒரு அழிவு வந்தது. ஏன்னா அவன் தீர்க்கதரிசி, அவன் அந்த நாளிலே இருந்த தீர்க்கதரிசி, அவன் தான் கர்த்தருடைய வார்த்தையின், அவன் தான் வேதமாகவே இருக்கிறான் அந்த நாட்களை பொறுத்தவரை. உங்களுக்கு புரியுதா விஷயம் என்ன? சோ அப்படி இருக்கும்போது இவன் வந்து ஏன் கர்த்தருடைய வார்த்தையை பத்தி இவங்க மதிப்பு இல்லைன்னு நான் சொல்றேன்னா, இவன் வந்து தாவீதை மதிக்கல. அதனால அவன் எதை மதிக்கல? கர்த்தருடைய வார்த்தையை பத்தி அவனுக்கு அக்கறை இல்லாதவன். அவன் தன் சுயபலத்தையும் தன் சொந்த சம்பாத்தையும் நம்புகிறவன். அதாவது யாக்கோவின் குடும்பத்தாரில் முக்கியமான பாயிண்ட், பவுல் தான் என்ன சொல்றாரு பின்னாடி, யாக்கோவின் குடும்பத்தாரா இருந்தாலும் ஓகே தான், ஆனா அவர்களுக்குள்ளேயும் யாரெல்லாம் விசுவாசத்தினாலே இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள். அந்த 6 லட்சம் பேர்ல 2 பேர் தான் தேவனுடைய பிள்ளைகள். 6 லட்சம் பேர் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அவங்கள பார்த்து ஆண்டவர் வந்து உங்களை அறியன்னு சொல்லிட்டாரு. நீ யாரு? உங்களுக்கு தெரியுமா அந்த 6 லட்சம் பேர் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஆண்டவர் வந்து போகாதன்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு பட்டயத்தான் எடுத்துட்டு போனான் ஒரு குரூப். யோசுவா காலையை போல, மோசே போல
உடன்படிக்கை பெட்டி போல இவங்கெல்லாம் இங்கதான் இருந்தாங்க. இந்த 6 லட்சம் பேர் கொஞ்சம் கும்பல் கிளம்பி போச்சு. நாங்க இப்போ சுதந்திரிக்க போறோம்னு எமோரியர் விரட்டி விட்டான் மலையில இருந்து. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதான் அது அர்த்தம். உங்களை அறியன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து அவங்களோட இருக்க மாட்டார். இப்படிதான் இது வந்து பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சொல்ல பழைய ஏற்பாடு. சோ பழைய ஏற்பாட்டுல இப்படிதான் இருந்தது. ஓகேயா? சோ இப்ப சோ என்ன ஆயிருதுன்னா, யாக்கோபின் சந்ததியாராவே இருந்தாலும் அவர்கள் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுறார்களோ, அது மோசேயின் நியாயப்பிரமாணம் இருக்கலாம், இல்லைன்னா தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையா இருக்கலாம். 2 தான் அவங்களுக்கு. அது 2 விட்டு எப்ப விலகி தங்கள் சுய புத்தியில போறாங்களோ, அப்ப அவர்கள் ஏசாவின் குடும்பத்தாராய் மாறி விடுகிறார்கள். யாக்கோபா இருந்தாலும் அவர்கள் ஏசாவை மாறி விடுகிறார்கள். இதனாலதான் இயேசு கிறிஸ்து தான் அவர்களுடைய கடைசி தீர்க்கதரிசி. அவர்கள் என்று அனுப்பப்பட்ட யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி. இல்லைன்னா 2ஆம் எரேமியா இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்துவ எப்ப வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே கிடையாதுன்ற இடத்துக்கு போயிருக்காங்க. ஏசாவின் சந்ததிகளா. இதைத்தான் எபிரேயர்கள் சொல்றாரு. மோசேயின் ஆகமத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினாலே கல்லெறியுண்டு சாகுறானே. மோசேயின் ஆகமத்தை ரிஜெக்ட் பண்ணவனுக்கே எவ்வளவு பெரிய பிரச்சனைனா, இப்ப தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் அவருடைய ரத்தத்தை அசுத்தம் என்று கீழே தள்ளினா, இந்த ரத்தம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கீழே தள்ளி, எனக்கு என்னுடைய காரியங்களே இருக்கிறது, நான் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நீ சொன்னா, உனக்கு நியாயத்தீர்ப்பு போறாம வேற என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாரு எபிரேய ஆக்கியோன். யாருக்கு? எபிரேயர்களுக்கு எழுது. புரியுதா என்ன அர்த்தத்துல வருதுன்னு? சோ இப்ப எப்ப நாபால் என்பவன் இப்படி எதிர்த்து பேசுறானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் பேசுகிறானோ, ஏன்னா சாமுவேல் மூலமா கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டிருந்தது தாவீதை பற்றி. தாவீதா ராஜாவாக்க போறேன்னு சொல்லி. சரியா? அது மட்டும் இல்ல, தாவீதே ஒரு தீர்க்கதரிசி. பேதுருதான் சொல்றாரு, நம்ம தாவீது தீர்க்கதரிசியா இருந்து, அது நமக்கு தெரியுது. ஏன்னா சங்கீதங்களை படிச்சு பார்க்கும்போது தீர்க்கதரிசனம் அநேகம் சொல்லியிருக்கிறார் தாவீது. சோ தாவீதுக்கு எதிர்த்து பேசினது, சாமுவேலுடைய வார்த்தையை மதிக்காம பேசினது, மற்ற தீர்க்கதரிசிகள் இன்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க தாவீதை பத்தி அந்த நாட்கள்ல பேசியிருக்கிறாங்க. அவ்வளவு தீர்க்கதரிசிகள் பேசுனது, எதிர்த்து பேசினது. இதை வைத்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம்னா, நாபால் என்பவன் தேவனுடைய பிள்ளைன்ற லிஸ்டே கிடையாது. இஸ்ரவேலன் தான் அவன், ஆனாலும் கிடையாது. அந்த இடத்துக்கு அவன் வந்து விடுகிறான். ஓகேயா? சோ அப்படி இருக்கும்போது அதனாலதான் அவன் ஒய்ஃப் வந்து சொல்லுது, இவன் பேலியாளின் மகன். பேலியாளின் மகன்னா பிசாசின் மகன்ற அளவுக்கு ஏறக்கூடிய அந்த அர்த்தம். இவன் வந்து பேலியாளின் மகன், இவனுக்கு பைத்தியமும் இருக்கு, அதனால இவன் பேசுற சீரியஸா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ரைட்டா? சோ இப்படிப்பட்ட ஒருவன், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காத ஒருவன், அவன் தான் நாபால். சோ கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல அவன் இருக்கிறான். இப்ப தாவீதை பத்தி வரும். தாவீது யார்? தாவீது யார் அப்படின்னு சொன்னா, தாவீதை பற்றி அநேக காரியங்கள் சொல்லலாம். அட் பேர் மினிமம் தாவீது யார் அப்படின்னா, புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கு ஒரு பெரிய முன்னடையாளம் தான். ஓகே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு ஒரு பெரிய முன்னடையாளம் தாவீது. எந்த அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னா, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் முதலாவது வந்தவன், அடுத்து வந்தவன் தாவீது. இதுக்கு பேரலல் எங்க? இது எதற்கு பேரலா இருக்கு அப்படின்னா, முந்தின மனிதன் ஆதாம், பிந்தினவர் கிறிஸ்து, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதே மாதிரி முந்தின ஆதாம் வந்து முந்தினவர்கள் ஆதாமின் சந்ததியினுடையவர்கள், மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள். ஆவியின்படி வாழ்கிற நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் நாம் தாவீதின் சந்ததியாயும் இருக்கிறோம். எப்படி சொல்றேன்? மத்தேயு 1:1 என்ன சொல்லுது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வம்சவரலாறு. சோ நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தால் யாருடைய சந்ததியாகவும் இருக்கிறோம்? தாவீதின் சந்ததியாகவும் இருக்கிறோம். ஏன் தாவீது முக்கியமானவன் என்று சொன்னால், தாவீது தான் சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு அடையாளமா தான் சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டார். அதாவது விழுகை ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். அதுக்கு ஒரு பிக்சர் தான் அவங்க 2 பேரும், சவுலும் தாவீது. ஒரு ஆங்கிள் சவுல் வந்து விழுந்து போனவன். அவன் வந்து ஆரம்பத்துல வந்து ஆதாம் எப்படி விழுந்து போனாலும் ஆளுகை அவன் கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் ஆளுகை பாத்திரவனா இல்லாம விழுந்து போய் பிசாசின் ஏஜென்டா மாறிட்டான். அதே மாதிரி சவுல் பிசாசின் ஏஜென்டாவும் மாறிட்டான். தாவீதை கொல்றதே வேலையாம வச்சுட்டு 40 வருஷத்துல 3/4 நாள அப்படியே செலவழிச்சு அவன் சேர்த்து போயிட்டான் கடைசியில. சோ அதே போல ஆதாமின் சந்ததி அப்படியே அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து 2வது வந்தது, பிந்தினி வந்தது, ஆவினால் வந்தது. ஓகே, இஸ்மாயில் ஈசாக்கு மாதிரி முந்தி வந்தவன் மாம்சத்தின்படி வந்தவன், பிந்தி வந்தவன் ஆவியினாலே பிறந்தவன். ஓகே, சோ அதே மாதிரி ஆயிடுச்சு இங்கேயும். முதல் வந்தவன் மாம்சத்தின்படி வந்தான், அடுத்து வந்தவன்
ஆவியின்படி வந்தான். அடுத்து வந்த ஆவியின்படி வந்தவன் தாவீது. ஓகேயா? சோ அப்ப நான் சொன்ன மாதிரி அதனாலதான் குறைந்தபட்சம் தாவீது ஒரு புது உடன்படிக்கை விசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறான். அகைன் வந்து ஏன் தாவீது முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு தேவன் கொடுத்தது ஆளுகை, டொமினியன். ஓகே, ஆதாமுக்கு தேவன் கொடுத்தது என்னது? டொமினியன், ஆளுகை தேவன் கொடுத்தார் ஆதாமுக்கு. அந்த ஆளுகை அவன் இழந்து போயிட்டான். சோ மறுபடியும் ஆளுகை யாருக்கு வருகிறது? தாவீதுக்கு. தாவீது தான் மறுபடியும் ஆளுகைக்கு என்று ராஜரீகத்தை என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நாமும் கூட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தாவீது என்பவன் குறைந்தபட்சம் ஒரு புது உடன்படிக்கை விசுவாசிக்கு அடையாளம். சோ புது உடன்படிக்கை விசுவாசி என்பவன் ஆரம்பத்திலே பை பர்த் இஸ் a king. A new covenant believer is by birth a king because you are born into kingship. ராஜரீகத்துக்குள்ளதான் பிறக்கிறோம். நமக்கு அது சம்பந்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில நிறைய புயல்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், நிறைய இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். Our very existence could be under question, but nonetheless we are still kings. See, நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கலாம். நம்ம உயிரோடு இருக்கதே ரிஸ்க்குங்க, கஷ்டங்கன்றவன்னு நீங்க சொல்லலாம். இப்படி இருக்குங்க சூழ்நிலை, கழுத்தளவு தண்ணி போயிருச்சு, நான் முங்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணனே தெரியல. Nevertheless you are still king. நீங்கள் இன்னும் ராஜாவா இருக்கிறீர்கள். நீங்கள் இன்றும் ராஜாவா இருக்கிறீர்கள். மாற்றமே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் by birth you are a king. By virtue of your spirit you are definitely a king. நீங்கள் பர்த்ல மறுபிறப்பு, நீங்கள் மறுபடியும் பிறந்த நிமித்தம் ராஜா இருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குள் ஆவியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆவி ராஜாவாக தான் இருக்கிறது. ஆவிக்கு வந்து ராஜரீகத்தை தவிர எதுவுமே தெரியாது. அதனால ராஜரீக வாழ்க்கையை தவிர குறைவான வாழ்க்கை வாழ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போற நேரத்துல ஆவி தூங்க ஆரம்பிச்சிடும். The spirit knows only to have dominion. It does not know what is bondage. உங்க ஆவிக்கு வந்து ஆளுகை மட்டும்தான் தெரியும், அதுக்கு அடங்கி போறது தெரியவே தெரியாது. அந்த கான்ட்ரரி உங்க மாம்சத்துக்கு அடங்கி போறது மட்டும்தான் தெரியும், ஆளுகைன்னா என்னன்னு தெரியும். ஓகே, சோ நீங்க சொல்றீங்கல்ல என்னால முடியலங்க, சோ எதிர்த்து நிக்க முடியல, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க மாம்சத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். And a believer should not speak from the spirit, the flesh. A believer need not speak from the flesh. ஒரு விசுவாசி மாம்சத்துல இருந்து பேசக்கூடாது, மாம்சத்துல பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அது வந்து பெரிய ஊழியக்காரர் ஒரு நாள் ரொம்ப விரக்தியா பேசிட்டு இருந்தாரு. இப்ப டேபிள் அடிச்சுட்டு சொன்னார், ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் தி ஃப்ளஷ் அப்படின்னு. மாம்சத்துல இருந்து நான் பேசுறேன், அவசியம் இல்லை, பேசக்கூடாது. பெரிய ஊழியக்காரர் தான் அவரு, நல்லவர் தான், ஆனா என்ன பண்றது, அப்படி பேசுறாரு, தப்பு. சோ மாம்சத்துல இருந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? வருஷக்கணக்கா சில சிச்சுவேஷன் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, அப்படிதான். என்றைக்காவது ஒரு நாள் யாராவது எந்திரிச்சு நின்று அப்படியெல்லாம் கிடையாது, இந்த யோர்தானையும் கடப்போம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி சொன்னாதான் யோர்தானும் கடக்கிறது. ஆவியின் முழுமை வேண்டும் சொல்லி மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த அருமையான இங்கிலீஷ் சாங்ல வருதுல, mercy drops round us are falling but for the showers we plead. அது எங்களை சுத்தி இரக்கத்தின் பனித்துளிகள் விழுந்துட்டு இருக்காண்டவரே, ஆனால் அது எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு பெருமழை வேண்டும். அதே மாதிரி ஆவியின் பெருமழை வேண்டும். அப்படின்னா ஆவியின் ஆளுகை ஆதிக்கம் என்னில் பெருக வேண்டும், என்னில் அதிகரிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் சபையாய். அப்படின்னா ஆவியின் ஆதிக்கம் பெருக 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 ஆளுகை வெளிப்பட ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்வதில்லை, நாம் சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஜெபம் முதலில் வர ஆரம்பிக்கும், ஆசை முதலில் வர ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம அந்த ஜெயத்தை நோக்கி நம்மளை எடுத்து செல்லுதான் இருக்கிறது. ஓகே, சோ தாவீது இங்க ஆவி மனிதனுக்கு அடையாளமா இருக்கிறான், இல்ல புது உடன்படிக்கை புது சிருஷ்டி மனிதனுக்கு அடையாளமாய் இருக்கிறான். ஓகேயா? மெய்யான ஆபிரகாம், எப்படி சொல்லலாம், மெய்யான ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறான். இப்ப ஏசாவும் ஆபிரகாம் சந்தையில வந்தவன் தானே, ஆனா அவனுக்கு ஆபிரகாம் சந்ததியா கிடையாது. இஸ்மாயில் அப்படிதான், ஆபிரகாமுடைய டிசனன்ட் தான், ஆனா ஆபிரகாம் சந்ததி கிடையாது, ஆவியின்படி கிடையாது. இவர்கள் ஆவியின்படி பார்த்தா கிடையாது, இவங்க யாருமே கிடையாது. சிம்பிள் இது. அதான் நான் அடிச்சு சொல்லுவேன், இன்னைக்கு இருக்க இஸ்ரேலும் கிடையாது, பை பர்த் கிடையாது. They are not seed of Abraham. Okay, only under Christ you become seed of Abraham, because only under Christ you receive the Spirit. ஆவி இல்லாதவன் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கவே முடியாது. டெக்னிக்கலி இம்பாசிபிள். ஆண்டவர் அவங்க மேல இறக்கப்படலாம், பிச்சை போட்ட மாதிரி ஏதாவது போடலாம், அது வேற கதை. ஆனா உடன்படிக்கையின் உரிமைன்னு கொண்டாட முடியாது, அப்படி ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. Unless they come to Christ. Unless they come to Christ. See, நான் என்ன பாக்குறேன்னா, இந்த இஸ்ரேல் புடிச்சு தொங்குறதே வந்து பிசாசோட வஞ்சகமா இருக்கு. ஏன்னா டில் we are thinking this is the real Israel. ஐயோ அவங்க தேவனுடைய ஜனங்கள், people of God. ஜெசி டுப்லாண்டி சொல்லுவாரு, அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வந்து மார்க்கெட் கூட்டு போகும்போது ஜூயிஷ் பீப்புள் நடந்து போவாங்களா அங்க லூசியானால.
அவங்கள பார்த்தோன்னே ஜூயிஷ் பீப்புளை பார்த்தோன்னே ஜெசீர் மாதிரி தான் அவங்க அம்மாட்ட கேட்டாங்க, யார் இவங்கன்னு. அவங்க வந்து ஜூஸ் பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னு கேட்டாங்க. ஜெசீர் மாதிரி அப்பயே கேட்டிருக்காரு, மாமா ஹூ ஆர் வீன்னு கேட்டாங்க. நாம யாருன்னு, வி ஆர் ஹீதன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பிசாசோட வேலை. அப்படியே சொல்லி வச்சிருக்கு, நீ புறஜாதி, நீ புறஜாதி, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ண உனக்கு ஆண்டவர் ஆச்சரியப்பாரு, உனக்காக ஜெபம் பண்ண உனக்கு ஆச்சரியப்பாரு, நீயே இஸ்ரேல் தான், இதுக்கு எது இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணி, இஸ்ரேல் மேல உங்களுக்கு இறக்கம் இருந்தா ஜெபம் பண்ணுங்க, அது வேற விஷயம். அன்பு இருந்தா ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அப்படி ஜெபம் பண்ணாதான் உங்க வீட்டுல அடுப்பெரியும்னு சொன்னா அது பயங்கரமான காமெடி. அது பைபிள்ல அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போதைக்கு கிடையாது. இருந்த டாக்குமெண்ட்ல பவுல் கிழிச்சு வேற டாக்குமெண்ட் எழுதி அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால பவுல் தான் அவர் நம்முடைய ஆஸ்தான தியாலஜியன். அவர் சொல்றதா நம்ம கேட்க முடியும், மற்றவங்க சொல்றதா கேட்க முடியாது. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். தாவீது மெய்யான இஸ்ரவேலாக இருக்கும். இந்த பிக்சர்ல தாவீது மெய்யான இஸ்ரவேலாயும் நாபால் என்பவன் ஃபேக் இஸ்ரேலாயும் மாறி. ஃபேக் இஸ்ரேல் தான் ஏறக்குறைய அவன் வந்து புறஜாதின்ற இடத்துக்கு வந்து விடுதான். சோ இப்ப இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இப்ப தாவீதுட்ட வந்து இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த ஹோல் சினாரியோ திரும்ப படிச்சோம். ஓகே, படிச்சு ஃபுல்லா படிக்க சொல்லல, அனலைஸ் பண்ணி. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, ஆளுகைக்கான அபிஷேகம். உங்கள் மேல என் மேலையும் அதே அபிஷேகம் இருக்கிறது, கொஞ்சம் கூட குறையாது. You may not realize it, you may not know it, but that's the truth. Same anointing is there over you and me. If you have doubt, consult with your spirit man. He will tell you. Okay? If you have doubt, consult with your spirit man. He will tell you. Or you ask the Holy Spirit, He will reveal it to you through the Spirit. Okay? So, அதே அபிஷேகம் நம்ம மேலும் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று பார்க்கணும். புதிய உடன்படிக்கை விசுவாசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு எதிர்மறையான சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ண. இப்ப தாவீது ஆட்களை அனுப்புறான், நாபால் அனுப்பி நான் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு பண்ணு கேட்கறான். அவன் கேட்கறது வந்து அவுட் செட் வந்து இது ரெக்வஸ்ட் மாதிரி இருக்கு. ஓகே, பட் இப் யூ லுக் டீப்பர் வாட் வாஸ் ஹேப்பனிங் தேர் இஸ், அதாவது ஏதோ கொஞ்ச நாள் ஆடெல்லாம் பார்த்துக்கிட்டோன்றதுக்காக விருதுல பங்கு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா கேட்க முடியாது. ஆனா ஏன் அவன் கேட்டான் தைரியமா? ஏன் அவன் கேட்டான்னா, கர்த்தருடைய தயவு மனுஷ தயவை உண்டாக்குறது என்று அறிந்திருந்தான். So he was fishing for the favor of man boldly to a idiot like Nabal. புரியுதா? அதாவது தேவ தயவு மனுஷ தயவை உண்டாக்குகிறது என்று தாவீது நன்கு அறிந்திருந்தான். அவன் தயவை பத்தி எவ்வளவு சொல்லிட்டான், உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஓகே, கர்த்தருடைய கிருபைகளை பற்றி, உடைய கிருபைகளை என்றும் பாடுவேன் என்று சொல்றான். சோ தேவனுடைய தயவு, உடன்படிக்கை நிமித்தம் அவர் வைத்திருக்கிற அந்த இரக்கம், அந்த அன்பு, அதை பத்தி நன்றாக அறிந்திருந்தவன் தாவீது. அதை பத்தி PhD பண்ணவன்னு சொல்லலாம். எத்தனையோ வசனங்கள்ல அதை பத்தி சங்கீதத்திலே நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய கிருபையை தயவை பற்றி அவன் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான். சோ தாவீது is fishing for favor from an idiotic, arrogant, angry man. தயவுக்காக மனுஷ தயவை தேவ தயவு இருப்பதுனால தைரியமா போய்க்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா பேசுறேன், மனுஷ தயவு பத்தி பேசுறேன். நான் சொன்னேன், நம்ம நிறைய பேர் சொல்லிடுவோம், எனக்கு எவன் தெய்வம் தேவையில்லை, எவன் தெய்வம் தேவையில்லை அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவோம். ஆண்டவரே அப்படிதான் சிஸ்டம் வச்சிருக்காரு. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து, நீங்களா போய் அவன் முன்னாடி நல்லபடியா நடிச்சு அவனை இது பண்ணி எப்படியாவது இந்த சோப்பு போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி தயவு வாங்குறது ஆண்டவர் சொல்லல. கர்த்தருடைய தயவு இருக்கிறதுனால தைரியமா போய் கேட்கலாம், இரஷனலா கூட கேட்கலாம். அவன் ஒண்ணு செய்யணும்னு அவசியம் இல்லை. கணக்குப்படி பார்த்தா நியாயப்படி நான் செஞ்சிருக்கப்படி. நீங்க நிறைய பேர் ஜெபமே தப்பான ஜெபம். ஆண்டவரே நியாயப்படி எனக்கு இது வந்திருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு நியாயம் எங்க இருக்கிறது? அவரே உங்களுக்கு நியாயமா இருக்கிறார், அவரே உங்கள் நீதியா இருக்கிறார். உங்கள் நியாயம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ அறியப்படாத ஜாதி உன்னிடத்துக்கு ஓடி வரும் போது, நீ அறியாத ஜாதி, அறியாத ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை. எதுக்கு உன்னை அவன் சேவிக்கணும்னு அவனுக்கே தெரியாதான் செய்வான். இதுதான் தயவு, இதுதான் மனுஷனுடைய கர்த்தரால் வருகிற மனுஷ தயவு. கர்த்தருடைய தயவு மனுஷ தயவை கன்வெர்ட் ஆகுது இப்படி. ஜெரிசாவில் சொல்லியிருக்காரு, நிறைய தடவை நான் அதை அனுபவிச்சிருக்கேன் என்று சொல்லுவாங்க. I don't know why I am doing this for you அப்படின்னு. அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், I know why you are doing it, the favor of God, which translates as favor of man. கர்த்தருடைய தயவு மனுஷ தயவா டிரான்ஸ்லேட் ஆகுது. கர்த்தருடைய தயவு மனுஷ தயவா டிரான்ஸ்லேட் ஆகுது. ஓகே,
See, worldly system, which also has influenced the Babylonian system, which has also influenced the church greatly, rules out all these things. நான் உன்னை கேட்கிறேன், நான் ஏன் போய் இப்படி டிமாண்ட் பண்ணணும்? earthly worldly systemட்ட எனக்கு குடு, நான் ஏன் போய் கேட்கணும்? ஏன் போய் நான் கேட்கணும்? ஏன் கேட்கணும் தெரியுமா? ரெண்டு காரியம் இருக்கு, அட்லீஸ்ட் ரெண்டு, இன்னும் இருக்கலாம். நான் ரெண்டு சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையே தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. தாவீது சொன்ன மாதிரி, நான் பிறந்த போது என்னுடைய சார்பில் விழுந்தேன். என்னுடைய வாழ்க்கையே தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. என் வாழ்க்கை ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, நான் தேவன் நாம் மகிமைக்காக இல்லாமல் வேற எதுக்காகவே நான் இல்லை. ஒரு உண்மையான விசுவாசி அப்படிதான் சொல்லுவான், எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க, நான் எல்லாமே ஏன் பிசினஸ் பண்றேன், கர்த்தருடைய நாம மையம் பண்ணும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஏன் இந்த குடும்ப வாழ்க்கையை நீ நடத்திட்டு இருக்க, கர்த்தர் நாம மையம் பண்ணும். கர்த்தருக்கு சாட்சி, நானும் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவாய கர்த்தருக்கு அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம். அதுக்கு தான் இருக்கிறோம். நீங்க சொல்லலாம், ஐயோ நான் அப்படிலாம் இல்லையே. நோ, நீங்க அப்படிதான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. பொய் சொல்லி வச்சிருக்கான் அவன் பிசாசு. என்ன சொல்லி வச்சிருக்கான்? நீ சுயநலமா இருக்க, நீ உனக்காக வாழ்ந்துட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் உன் குடும்பம் பிள்ளைன்னு இருக்க. நோ நோ நோ, தட்ஸ் ஆல் லை. ஆஸ்க் யுவர் ஸ்பிரிட், இட் வில் டெல் யூ தட்ஸ் a லை. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்கனாலே நீங்க கர்த்தருக்காக தான் இருக்கிறீங்க. அதனால முதலாவது உங்களுக்கு தைரியமா நீங்க கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம், என்னன்னாலும் கேட்கலாம். தாவீது இதெல்லாம் நல்லா அறிந்ததுனாலதான் போல்டா போய் கேட்டேன், ஆள் அனுப்பிவிட்டு. அதுக்காக ஒரு டோன் இருக்கு, அதனால அப்படி போய் கேட்டேன். அங்க போய் கேட்க முடியுமா? யோ குடியா அப்படிங்கிறது தேவையில்லை. கேட்கிற டோன் இருக்கு, அது கேட்கலாம். அதுக்கு பேர் ஞானம். அதனாலதான் ஞானமும் வேற தெரியும். சோ முட்டாள்தனமா எதையா போய் லூஸ் தனமா கேட்கக்கூடாது. ஞானத்தோட. ஆனா அதாவது சம்டைம்ஸ் யுவர் டிமாண்ட் கேன் பி irrational. ஓகே, யுவர் டிமாண்ட் கேன் பி irrational, but you can ask based on the favor of God. You can ask for the favor of God. Irrational as far as the world is concerned. See, it's a big deception in the church that உனக்கு என்ன இருக்கோ அதுபடிதான் கேட்கணும், உனக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்கணும். எனக்கு எவ்வளவு இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை சொல்றதான் எனக்கு எவ்வளவு இருக்கு. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாம், அவர் சீமானா இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. ஆவிக்குரிய தகப்பன்ல அது ஆவிதான் முக்கியம், மாம்சம் முக்கியம் இல்லை எனக்கு. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள் மாம்சம், காணப்படாதவைகள் ஆவி நித்தியமானது, அதுதான் எனக்கு முக்கியம். நான் எனக்கு எங்க அப்பா பேரு ராபர்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும் எங்க பேர் மிஸ்டர் ராபர்ட்டோடைய சன் நான். அப்படின்றது இஸ் a temporary identity. My permanent identity is I am of God. I am from God and I live for God and I go to God. That's my permanent identity. I am a son of God. That's my permanent identity. ஓகே, நான் எங்க அப்பா ஃபேமிலியில நான் பிறந்தேன் வளர்ந்தேன், எல்லாம் ஓகே தான். ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் தம்முடைய புத்திர சுவிகாரனா இருக்க முன் குறித்து விட்டார். நான் அவருடைய புத்திர சுவிகாரனா இருக்கிறேன், அவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன். அதுதான் இட்டர்னிட்டி பாஸ்ட்ல ஆரம்பிச்சது, உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. என் இட்டர்னிட்டி ஃபியூச்சர் வரைக்கும் அதுதான் ஐடென்டிட்டி. அப்படின்றப்ப எனக்கு ஆவியின்படி ஆபிரகாமுடைய சந்ததி தான். எங்க அப்பாவுக்கு ஒரு லிமிடெட் சொத்து தான் இருந்துச்சு, ஓகே, கொஞ்சம் தான் வச்சிருந்தாரு அவரு. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை, ஆபிரகாம் சீமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் அதே ஜீனியாலஜில தாவீதின் புத்திரனாயும் நான் இருக்கிறேன். ஓகே, அப்போ தாவீதுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு? இஷ்டத்துக்கு சொத்து இருந்துச்சு, கண்டமணிக்கு இருந்துச்சு. சாலமோன் பத்தி படிச்சு பாருங்க, அதுதான் உங்க சொத்து. பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வர மாட்டேங்குது. இப்ப என்ன சொல்றாங்க, பிரதர் இந்த தீர்க்கதரிசன மீட்டிங் போனேன், அவர் கரெக்டா டோர் நம்பர் முதற்கொண்டு சொன்னார், ரொம்ப நல்ல, நான் மதிக்கிறேன், அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி தீர்க்கதரிசனங்கள்லாம். ஓகே, அதனால நான் குறைச்சலாம் மதிப்பிடவே மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப ஆனர் பண்றேன். அதெல்லாம் நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் ஏதோ தப்பா சொல்றேன், புரியல. அதுக்கு வர்ற எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நல்லது. அதை விட எதுக்கு வரணும்னா இந்த வார்த்தைக்கு வரணும். ஓ, இதெல்லாம் என்னுடையதான். வரலன்னா என்ன அர்த்தம்? நமக்கு சிலது புரியலன்னு அர்த்தம். சில வயர் லூஸ் வயர் இருக்குன்னு அர்த்தம். அந்த வயரெல்லாம் டைட் பண்ணாம இருந்துட்டு ஜோம் பண்றேன், கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறார், ஜோம் பண்றேன், கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறாருன்னா காமெடி. ஓகே, நிறைய பேர் என்னன்னா பாருங்க, இதெல்லாம் பொறுமையா அவங்க இது பண்ண விருப்பம் இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது ஜோம் பண்ணா சரியாயிரும். நான் உங்க நல்லதுக்கு சொல்றேன், ஜோம் பண்ணா நான் ஏன் அதாவதுங்க, நான் இப்ப ஜோம் பண்ணி என்ன ப்ராஃபிட்டிக்கா நான் God does sometimes to me. Some of you know. Some deliverance meeting, deliverance happens sometimes. That also happens. இது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய இடங்கள்ல சாட்சி சொல்லியிருக்காங்க, நீங்க ஜோம் பண்ணீங்க, ஜோம் பண்ண மாதிரி அதே மாதிரி
நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுக்கெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஏன்னா அது ஃபுல்லா அவர், எனக்கு அது சம்மந்தமே இல்லைங்க. கர்த்தருடைய கிருபையில் அது நடக்குது. அது அந்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரங்கள் கிருபைகள் மூலமா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஐ ஹேவ் நோ ரோல் வித் தட். நோ ரோல் வித் தட். இட்ஸ் a gift from God. It operates on its own. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை சொல்றேன், அவ்வளவுதான். என்னோட ஒரே ரோல் என்னன்னா ஆண்டவர் தடை பண்ணாம அவர் சொல்லும் போது நான் சொல்றேன், அவ்வளவு. அதுக்கு மேல எனக்கு அதை கிரெடிட் எடுக்க முடியாது. தட் இஸ் காட்ஸ் திங். 100% glory to God. I have no role in that. ஓகே. ஆனா ஏன் நான் அதை மெயின் அட்வொகேட் பண்றது இல்ல? ஏன் மெயின் அட்வொகேட் பண்றது இல்லைன்னா, ஐ வாண்ட் டு டீச் யூ an exact science that will work every time. Okay, and I want to teach you things that will actually work every time. இந்த கிஃப்ட்ஸ் மூலமா ஆபரேட் ஆகிறது இட்ஸ் டோட்டலி அண்டர் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும் அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்காரோ அது மாதிரி அது நடந்துட்டு இருக்கும். கிஃப்ட் மூலம் நடக்கிறது அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் கூட அவங்க 100க்கு 100 வந்து அடுத்தவங்களை இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில 100க்கு 100 அடுத்தவங்க லைஃப்ல சொல்லி செய்ய வைக்க முடியாது. அடிச்சு சொல்றேன், யாராலும் செய்ய வைக்க முடியாது. ஏன்னா அந்த சிஸ்டம் இல்ல. அதனாலதான் நான் அந்த மெத்தட்ஸா ரொம்ப ப்ராபகேட் பண்றது இல்லை. ஓகே, ரொம்ப நான் என்னைக்காவது நான் ஜெபித்த போது வீடியோ போட்டிருக்கேன், போடவே மாட்டேன். ஃபேஸ்புக்ல டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன், நான் ஜெபம் பண்ணும் போது இந்த மாதிரி ஆச்சு, நான் போடவே மாட்டேன். ஆனா வார்த்தையினால நான் கேட்டேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போய் இப்படி நடந்துச்சு, வார்த்தையை மெடிடேட் பண்ணி நான் போட விரும்புறேன். அப்படி சில டெஸ்ட் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நான் டைரக்டா எங்க சொன்னதை யாரும் பண்ணது இல்லை. அன்னைக்கு பாருங்க, சிஸ்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க திருச்சியில. அவங்க சொன்னாங்க, அவங்க நேரில் பார்த்தேன், அவங்க மீட்டிங் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு இன்னைக்கு நான் அவங்ககிட்ட சொல்லல, ஏதோ காலில் சொல்லியிருக்கேன், யாருக்கு சொன்னேன்னு தெரியல, ஜூம் காலில் கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். ISI 53 1000 ரூபாய் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் அவங்கள்ட்ட நேரடியாக சொல்லலை, அவங்களுக்கு ஜோம் பண்ணி ஒரு தேவ ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படிலாம் சொல்லல. அது ரேண்டமா யாருக்கோ கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல பதில் சொல்லியிருக்கேன். 1000 ரூபாய். அவங்க அந்த சீரியஸ் எடுத்து அவங்க 1000 ரூபாய் படிச்சிருக்காங்க. படிச்சு அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு சில ஹேர்டில்ஸ், லீகல் ஹேர்டில்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சில பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சால்வ் ஆச்சு அற்புதமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. So these are the testimonies I would personally like to highlight. This will work for everybody. Okay, and work every time. இதை தாண்டி கர்த்தருடைய ஆவியானவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் செய்யணும். அது அவருடைய விருப்பம், அவருடைய will. Let him operate. And விருப்பம் மட்டும் இல்ல, it's very strategic. He strategically moves. So it's totally in his hands. I'm fine with that. That's how we should do. Okay. So இப்ப புது உடன்படிக்கை அப்படின்னு வரும்போது, புது உடன்படிக்கை விசுவாசி அப்படின்னு வரும்போது, நாம் தயவிலே பிறந்தவர்களாக இருக்கிறோம். We are born with the favor of God. We are born for the favor of God, which will always translate as favor of man. See, this is your perpetual position. அப்படின்னா தொடர்ச்சியான இடைவேளை இல்லாத உங்க பொசிஷன் என்னன்னா, தேவ தயவுக்கு பாத்திரவான்கள் நீங்கள் என்பது. You are inheritors of the favor of God, which translates as favor of man. அந்த தைரியத்திலே தாவீது என்ன பண்றான்னா, தைரியமா ஒரு அப்பீல் போய் சொல்றான், கொடுத்துடியா, நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துறான். நல்ல நாள்ல வந்தோம், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லி நல்ல ஒரு ஃபார்மலா லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்து அப்ளை பண்றேன். இப்ப என்ன இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு ஜோம் பண்றீங்க அப்படின்னா, நான் எனக்கு வேலை கொடுறான்னு லெட்டர் போட்டுக்கூடாது நமக்கு. புரியுதா? அதுதான் சொல்றேன், எனக்கு தயவு இருக்கு, நான் எப்படினாலும் எழுதுவேன். அப்படி கிடையாது, மூளையை யூஸ் பண்ண. மாண்புமிகு அவர்களே, அமைச்சரோ அதிகாரியோ யாருக்கோ போடுறீங்கன்னா, ஐயா சார் போட்டுட்டு உங்க கேஸ பிரசன்ட், சார் எனக்கு இந்த மாதிரி ஐ நீட் a job, இந்த மாதிரி வேணும் சொல்லுங்க. So what you're doing, you are now tapping into the favor of man. See, என்ன தைரியத்தை பண்றீங்க, ஐயா ரொம்ப நல்லவர், அவர் கொடுத்துருவார், அப்படி கிடையாது. இல்ல, நான் என்னுடைய திறமை பயங்கரமான திறமை, லெட்டர் எழுதுறதுல பாருங்க, எழுதுறதுல ஐயா மயங்கி அப்படியே எனக்கு வேலை கொடுத்துருவாங்க, அதெல்லாம் இல்ல. தேவ தயவு எனக்கு இருக்குது, அதனால கல்லிலே நார் உரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு தேவ தயவை பேசிட்டு லெட்டர் போடும், ரிக்வெஸ்ட் பண்ணு. புரியுதா? இப்படிதான் தாவீது செய்யறான். இதுல என்னன்னா, தேவ தயவை எந்த அளவு நீங்க ஸ்டடி பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி மாதிரி தயவை அப்படியே மெடிடேட் பண்ணி உங்க மைண்ட்ல டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஃபேவர் ஆஃப் காட் கைனடிக் எனர்ஜியா ஒர்க் பண்ணும். அப்படின்னா என்ன, தயவு தேவ கர்த்தருடைய ஃபேவரை அதிகமா படிச்சு தியானிச்சு உங்க மைண்ட்ல நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொன்னா, இது போன்ற சூழ்நிலைகளிலே எளிதாக உங்களால் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, சோ தாவீது என்ன செய்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தேவ தயவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணு. ஓகே, சோ தேவ தயவுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணு. See,
இது வந்து அவன் நல்லா அப்படியே யோசிச்சு பிளான் பண்ணி, ஓ தேவ தயவுன்னு ஒண்ணு இருக்கு, நான் இப்படி பண்ணலாம் அப்படிலாம் நினைச்சு பண்ணானாலாம் எனக்கு தெரியாது. அவன் ஆவியினாலே செய்தான் தான் சொல்ல முடியும். ஆவியினாலே அவன் ஆவியை பெற்றவனா இருந்தான். ஆவி அவன் மேல் கர்த்தருடைய ஆவி அவனுக்கு அருளப்பட்டிருந்தது. அதனாலதான் அவனுக்கு புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கு அடையாளம் கூட இன்னொரு ரீசன் வை ஐ சே தட். ஸோ ஹி ஹேட் த ஸ்பிரிட். மற்றவங்கள்ட்ட ஆவி இல்லை, அவனுக்கு ஆவி அருளப்பட்டிருந்தது. ஸோ அந்த ஆவியினாலே அவன் சில டிசிஷன்ஸ் அப்படி எடுத்து செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் தான் அவன் வந்து நாபாலுக்கு ஆட்களை அனுப்புது. ஸோ நாபாலுக்கு ஆள் அனுப்பும்போது அவன் என்ன செய்கிறான்? தேவ தயவு எதிர்பார்த்து தேவ தயவுக்கு ஒரு இடத்தை அவன் உண்டாக்குகிறான். இஸ் கிரியேட்டிங் ரூம் ஃபார் த ஃபேவர் ஆஃப் காட். ஓகே, தேவ தயவுக்கு ஒரு இடத்தை அவன் உண்டாக்கி அவன் அந்த காரியத்தை செய்கிறான். அந்த ரிக்வெஸ்ட் வந்து அவன் கொடுக்கிறான் நாபால் தான். கொடுக்கும்போது அடுத்து என்ன நடக்குது? அடுத்து நடந்த சம்பவம் அப்படியே நடந்த காரியங்கள் சீக்கிரத்தை பார்ப்போம். இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, அதுக்கு நாபால் எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஓகே, இந்த இடத்துல தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் வருகிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன். சோ சங்கீதம் 2ல கடைசி பகுதியில் வருதுல, ஆகையால் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி குமாரன் என்ன பண்ணுங்க, அவரை முத்தம் செய்யுங்கள். அந்த அந்த விஷயத்தை தாவீது இங்க எடுத்து விடுறான். மிஸ்டர் நாபால், நீ எனக்கு தயவு செய்தா உனக்கு நல்லது, உனக்கு நல்லது. நீ தயவு செய்யலாம், உனக்கு பிரச்சனை. ஓகே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி, இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்கு, அதே சொல்லியிருந்தேன். இப்போ 2 விசுவாசி பிரச்சனை என்னங்க? புதிய உடன்படிக்கையில விசுவாசி 2 பேர், அவங்க 2 பேருக்கு ஒரு பிரச்சனைனா ஆண்டவர் யாருக்கு ஃபேவரா இருப்பாரு? இது ஒரு அவிசுவாசி விசுவாசிக்கு பிரச்சனைனா, இஸ்ரவேல் நான் இஸ்ரவேல்னா ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஃபேவரா இருப்பாரு. 2 பேருமே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறவர்கள். ஓகே, 2 பேரும் சபையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட 2 பேருக்கு பிரச்சனைனா ஆண்டவர் யார் சைடுல இருக்கு? இதுலயே ஒரு விஷயம் இருக்கு. இதுல அது ஹைரார்கி. என்ன ஹைரார்கினா, யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது, சகோதரரில் நீ விசேஷித்தவன் சொல்லுவான். அப்புறம் இது யாக்கோபை பத்தி தான் வருதுன்னு நினைக்கிறேன். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். யோசிச்சு பாருங்க, தாயின் பிள்ளைனா ஒரே தாய் பிள்ளை தான் அர்த்தம். அப்ப ஒரே தாய் பிள்ளை எல்லாம் ஈக்குவல் தானே? நாட் நெசசரிலி. எவன், நல்லா முக்கியமா பிரச்சனை, எவன் கர்த்தருடைய தயவை அதிகமாய் நாடுகிறான், ரட்சிக்கப்பட்டதான் 2 பேரும். எவன் அதிகமாய் கர்த்தருடைய தயவை அறிந்து அதை நாடுகிறானோ, he is in a higher hierarchy, not based on his works. நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப கெட்டவர். நோ நோ நோ, based on to what extent you are banking on the favor of God, to what extent you studied the favor and you are banking on the favor of God, to that extent you become God's favorite. பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, ஆமா. ஆனா ஒருத்தன் முற்றிலும் அவர் தான் நம்புறான், இன்னொருத்தன் அவர் எப்பயாவது நம்புறான், அவனை ரொம்ப நம்புறான். இப்ப அவர் யார் பக்கம் இருப்பாரு? யார் பக்கம் இருப்பாரு? இது வந்து புதிய உடன்படிக்கைன்றதே வந்து டிஃப்ரெண்ட். இது கிருபை தயவு சார்ந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தயவு இரக்கம் சார்ந்தது, தேவனுடைய தயவு சார்ந்தது, கிருபை சார்ந்தது. அது மட்டுமல்ல, நீதி சார்ந்தது. அது என்ன நீதி? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. சும்மா ஏதோ உங்க நீதி கிடையாது, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. It's a very different religion altogether. Religion, I'm just using that word. It's a different, totally different way. கிறிஸ்டியானிட்டியே நீங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா பைபிள் இப்படிதான் சொல்லுது. சாரி டு பிரேக் த ஐஸ். விசுவாசமே நீதியாக எண்ணப்படுகிறது, அந்த ஸ்கீம்ல இருக்கும். அதனாலதான் விசுவாசமுள்ள சகேயு நீதிமானாக்கப்பட்டான். கிரிமினலாய் இருந்த சகேயு நீதிமானாக்கப்பட்டான். கிரிமினலாய் இருந்த ராகாப் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டாள். அவ்வளவா கிரிமினலா இல்லாத இஸ்ரவேலர், ஜஸ்ட் உள்ள போக மாட்டேன்னு சொன்னவர்கள் நீதிமான் ஸ்டேட்டஸை இழந்து போனார்கள். அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. So either way, it's very simple. Bank on the favor of God. Go for it. That is the way forward. எல்லாம் அடப்பட்டு இருக்கேன் கதவுன்னு சொல்றீங்களா? நான் தான் கொஞ்சம் இப்படி சொன்னேன். எல்லாம் அடப்பட்டுருச்சா? வீட்டுல ஒரு ரூம் இருக்கா? பைபிள் இருக்கா? கதவை கூட்டுங்க, பைபிளை படிங்க, உட்காருங்க, கர்த்தருடைய தயவுக்காக உட்காந்து படிங்க. அந்த கிருபை எனக்கு கற்றுத்தாரு. எனக்கு வந்து கிருபையை பொறுத்தவரை நான் பிச்சைக்காரனா இருக்கேன், அப்படிதான் நம்ம சொல்லணும். கிருபையை பொறுத்தவரை நிறைய விஷயம் பிச்சைக்காரனா இருக்காங்க. தெரியாது பிச்சைக்காரன் ஒன்னும் தெரியாது. They don't know how the favor of God works, how to use that. தெரியாது. பிசாசு பொய் சொல்லி வச்சிருக்கான்.
நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ அந்த தப்பு பண்ணிட்ட, நீ இந்த பண்ணிட்ட. எப்ப பார்த்தாலும் ஓயாம காதுல வந்து அவங்களுக்கு நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்காது. பேயின் பிசாசின் சத்தம். முடிஞ்சா தண்ணி இருந்தா எடுத்து அந்த எந்த திசையில கேட்குதோ தண்ணி எடுத்து அடிச்சு ஏசுன்றத மூஞ்சில தெரியும். ஓடிப்படா நாயன்னு கட்டிட்டு ஓடிடுவேன். அவனுக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் மரியாதை. என்ன நீங்க என்ன தப்பா நினைச்சா பரவாயில்ல. எங்க அப்பா ஃபுல்லா பிசா சொல்லிட்டு போ நாயன்னு அவர் போயிடும். அவர் சொல்றாரு அதுக்கு மேல மரியாதை கிடையாதுன்றாரு. அப்படிதான் விரட்டாரு எல்லாம் போயிடும். சோ அதனால நானும் அதை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பண்ணிட்டு ரொம்ப கோவம் தான் நாயை பேர் திட்டி விட்டுருவேன். நல்லா திட்டி விட்டுட்டு வெறும் பிசா திட்டுறதோ நிறுத்தக்கூடாது. வார்த்தையை அடுக்கி செய்ய ஆரம்பிச்சிடும். பைபிள் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா படிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடும். சமீபத்தில் ஒரு நாள் பிசாசு சில சூழ்நிலை வந்து கொண்டு வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ண போற, ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கு, ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கு. நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆமா நெகட்டிவா தான் இருக்கு, அதனால பைபிள் படிக்க போறேன். நெகட்டிவ் பைபிள் படிக்க போறியான்னு கேட்டான். ஆமா நெகட்டிவா தான் இருக்கு, ஒண்ணு சும்மா இருக்கலாம், இல்ல நீ சொல்றதை கேட்கலாம், இல்ல பைபிள் படிக்கலாம். எனக்கு இதுல பெஸ்ட் பைபிள் படிக்கணும் தான் தோணுது. நான் ஓடிட்டேன், திருச்சிட்டு ஓடிட்டேன். அவரை காணும், அவனை தேடி பார்த்து காணும். அப்படின்னா எப்படி சொல்றான், அந்த வாய்ஸ் கேட்காது. அதுதான் அப்படி சொல்றேன். பிசாஸ் பேசுறான்னா அந்த வாய்ஸ் கேட்கும். நெகட்டிவ் வாய்ஸ் கேட்டா பிசாஸ் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்களேன், ஓடிடும். அவன் சொல்றதை கேட்க கூடாது, நீங்க அவங்க தான் ஐடியா கொடுக்கணும், ஓடிடும். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், ரொம்ப அது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான். நான் சொன்னேன், கொஞ்சம் இயேசுவின் ரத்தத்தை மெடிடேட் பண்ண போறேன், பக்கத்துல உட்காரியா, நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓடி போயிட்டான், நிக்க மாட்டான். இப்படிதான் எதிர்த்திருக்கிற பிசாசுக்கு. நீங்க என்னமாலும் திட்டிக்கலாம், யூ ஹேவ் த ரைட்ஸ். என்னன்னாலும் திட்டலாம், கண்டபடி திட்டி விடலாம். திட்டி விட்டுட்டு ரத்தத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்க மெடிடேட் பண்ண போயிடும். அது அவனை திட்டதே வேலையா வச்சக்கூடாது. அதுக்காக 24 மணி நேரம் திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அது அவளை ஒர்த்து இல்ல. ஒரு தடவை கோவத்துக்கு நல்லா என்னெல்லாம் ஆசை. அதாவது என்னன்னா, இப்ப சில பேர் பின்னாடி பிசாசு அவங்க ரொம்ப திட்டும், அவங்க மூலமா பேசுவான். அவங்க என்னெல்லாம் நினைக்கிறோம்னா அது அவங்க வார்த்தை, அவங்க வாயோடு இருந்து நல்லா டெலிவரி பண்ணிடுவோம், கரெக்டா பண்ணிடுவோம், டயலாக் டெலிவரி ஆகும். அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த கோவம் வரும். அது கோவம் வந்து கோவம் கண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னா, கோவம் கண்டாலும் அந்த நபரை திட்ட வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அவங்க போன பிறகு பாவம் செய்யாம என்ன பண்ணலாம். பிசாசை எவ்வளவு அடிச்சாலும் அது பாவம் கிடையாது, வன்முறையில வராது. ராஜ்யத்தின் லிஸ்ட்ல வன்முறையில அது வர்றது இல்லை. நீங்க என்னன்னாலும் அடிக்கலாம், என்னன்னாலும். சோ இந்த தயவை வைத்து தாவீது இப்ப பேசுறதுக்கு நாபால் வந்து எதிர்த்து பேசுறது. நாபால் எதிர்த்து பேசுறது தாவீது வந்து நாபாலுக்கு கேடாய முடிந்தது. அதனால கர்த்தர் அவனுக்கு சத்துருவாயிட்டார். அதனாலதான் அவன் அடிச்சார். முதல்ல அவன் வந்து கர்த்தருடைய இதுல இல்ல, புரியுதா, கர்த்தருடைய லிஸ்ட்லயே அவன் இல்ல. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. அவன் துர்மார்க்கா துரோகிரதனா இருந்தான். அதுக்கு தருணம் என்ன, தாவீதுக்கு மட்டும் அன்னைக்கு சாப்பாடு போட்டுருந்தான்னா அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கும். அவன் வந்து தொடர்ந்து மேபி தாவீது ராஜாவும் போது அவனுக்கு பெரிய கனம் கூட கிடைச்சிருக்கலாம். ஏன்னா தாவீது பாருங்க, யாரெல்லாம் அவனுக்கு யூதாவின் மூப்பர்கள் உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து சிக்லாக்லயே அவனுக்கு கிடைச்சதை எல்லாம் அனுப்பிவிட்டான். அது மட்டும் இல்ல, வாழ்நாளெல்லாம் அவர்களுக்கு மிகவும் நன்றியா இருக்கும். உதவியே தான் இருக்கும் தாவீது, மறக்கவே இல்லை. தீருவின் ராஜாவுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு இது பண்றான். அப்புறம் வந்து ஒரு ராஜா, அம்மோன் ராஜா, அம்மோனே நாகாஸ், அவன் வந்து ஒரு மோசமான ராஜா தான் சவுல் டைம்ல. ஆனா அவனுக்கு கூட அவன் உதவி செஞ்சான்றதுக்காக அவன் மேல கூட இறக்கப்பட்டு அவன் கூட நல்ல அவன் பையனுக்கு உதவி செய்யறான். ஆனா அவன் கூட சண்டை கொண்டான், வேற விஷயம். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தாவீது அப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, தயவின் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டான். யாரு, நாபால். ஆகவே நீங்க இனிமேட்டு உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸரே யாரையும் அணுகிறீங்க, ஏதோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு போறீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க முதல் புரிஞ்சுக்கணும், நீங்க போறது அவர்கள் நன்மைக்காக போகிறீர்கள். உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. உங்களை யாரெல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்களோ, எதிர்த்து பேசுறாங்களோ, அவங்களுக்கு பெரிய பேர் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. ஓகே, பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு. So there is a good opportunity for them to be blessed. ஓகே, இப்ப நான் அதான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்க பேசுறது நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். என்ன புரியுது கஷ்டம்னு சொன்னேன். இருக்கலே கஷ்டம் புரியுறது இல்ல, ஏற்றுக்கொள்றது இல்ல, அது ஒர்க் பண்றதுல கஷ்டமா இருக்குது இந்த ஃபேவர் சப்ஜெக்ட் தான். நான் பார்த்ததுல கர்த்தருடைய கிருபை, ஆசீர்வாதம், இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து ரிலேட்டே நிறைய பேர் பண்ண முடியல. அப்படி இருக்கா, இப்படியா, இந்த அர்த்தத்திலயா போட்டிருக்கு, அப்படிலாம் வருது. அப்படியா, ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மறந்து போயிருது. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகத்திலே இல்ல சுத்தமா. எப்ப பிசாசு தூக்கிட்டு போனானே தெரியல. சூப்பரா தூக்கி போயிருக்கான் வந்து இந்த வார்த்தையெல்லாம். ரொம்ப முக்கியம். ராஜ்யத்தின் வசனத்திலேயே தயவின் வசனம் மிக மிக முக்கியம். ஃபேவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராக்டிக்கலா எர்த்துல தேவ ராஜ்யத்தை கொண்டு வரதுக்கு தேவ தயவு இல்லாம முடியவே முடியாது.
God is going to give you projects and things for which is impossible for you to do in the natural. Brother Samson, Brother Samson public, அவர் அன்மியூட் பண்ணிவிடுங்க. கேக்குது பிரதர் கேக்குது. ஒரு வசனம் இருக்குது, அப்ப வந்து அதுல சங்கீதத்துல வருது, சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்ததுன்னு சொல்லி. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்ததுன்னு, கர்த்தருடைய தயவின் காலத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீங்க. அடுத்த ஒரு 10 வருஷங்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை உங்களுக்கு வைத்து, மிகப்பெரிய உயர்வு. உங்க வாழ்நாள்ல நீங்க பார்த்திராத உயரங்கள், முன்னாட்கள் இருந்த சீரை விட பிந்தின சீர் மிகவும் பெரிதா இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். இது எல்லாமே கர்த்தருடைய தயவினால் உங்களுக்கு கட்டவிழ்க்கப்பட போகுது. All by the favor of God, all by the favor, which will translate into favor of man. Thank you. அந்த வசனம் போட்டுருக்காங்க சங்கீதம் 102:13. சோ எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சோ அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு வந்து தயவு செய்யும் காலத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புகிறார். அவர் கர்த்தருடைய தயவு அதிகமாய் தியானிங்க. வேதத்திலே கர்த்தர் யாருக்கெல்லாம் தயவு செய்தாரோ, எஸ்ரா பத்தி படிச்சு பாருங்க. எஸ்ராக்கு எப்படி தயவு கொடுக்கப்பட்டது, ராஜாவினால் உண்டானது. சோ குறிப்பா எஸ்ரா பத்தி சொல்றேன், ஏன்னா எஸ்ராவுக்கு ஒரு பெரிய தயவு அருளப்பட்டது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் படிச்சு மெடிடேட் பண்ணுங்க. அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி கர்த்தர் மிகப்பெரிய தயவை கட்டளையிடுகிறார். தேசத்திலே கர்த்தர் உங்களை மிகப்பெரிய இடத்தை உயர்த்தி வைக்க கர்த்தர் சுத்தமா இருக்கிறார். அவர் திட்டம் பண்ணிவிட்டார், ஏற்கனவே திட்டம் பண்ணிவிட்டார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர் சொல்றாரு. நமக்கு இன்னும் அது நடக்காம இருக்கு, அவர் செய்து முடித்து விட்டார். சவுல் வந்து அந்த அஞ்சனம் பாக்குற லேடிட்ட போறான், நடுராத்திரி போய் பயந்து போய் என்ன நடக்க போகுதுன்னு. அங்க சாமுவேல் அது எழுப்புது. அது சாமுவேலா இல்லையா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஐ எம் நாட் கோயிங் டு தட், பட் சாமுவேல் சொன்ன அந்த பதில் மட்டும் பாருங்க. அது என்ன சொல்றான்னா, கர்த்தர் உனக்கு சத்துருவா இருக்காரு சவுல பார்த்து சொல்லிட்டு அடுத்த லைன் இதுதான் முக்கியமானது சொல்றான், கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன்னிடமிருந்து எடுத்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இப்ப என்னன்னா, இன்னும் ராஜாவாகல. இந்த வார்த்தை சொன்ன பிறகு 7 வருஷம் கழிச்சுதான் தாவீது சகல இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறான். ஆனா கர்த்தர் பேசுறத பாருங்க, கொடுத்து விட்டார் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, உறுதியா அவருக்கு தெரியுது நடக்க போகுது. இது நடக்காம தாவீதுக்கு எண்டு கிடையாது. தாவீது ஒருவேளை இன்றைக்கு தேடப்பட்ட குற்றவாளி போல சுத்திட்டு இருக்கலாம், ஆனால் தாவீதுக்கு உயர்வு இல்லாமல் எண்டு இல்லை அப்படின்றதுதான் அந்த வார்த்தை. நிச்சயமா இதை முடிச்சுட்டாரு ஏற்கனவே. So same way I speak over you, brother, God is going to change seasons of favor. Extraordinary favor is coming. நீங்க அப்படி சில காரியங்கள் சில பேர் அணுகுவீங்க. அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். பெரிய சில கதவு உங்களுக்கு பூட்டப்பட்டது கடந்த காலங்களில, அது வந்து அத சின்ன கதவுகள்னு கர்த்தர் சொல்றாரு. பெரிய கதவுகள் இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல, பெரிய கதவை கண்டுபிடிப்பீங்க. பெரிய கதவுகளுக்காக கேட்பீர்கள், பெரிய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். பர்டிகுலரா இன்டர்நேஷனலி God will make you renowned. Internationally God will make you renowned. The favor of God and the mighty hand of God will do it. Amen. Okay. So amen. Okay. So யாரெல்லாம் இந்த வேர்டு ரெசனேட் ஆகுது, you can all receive. நான் பிரதருக்கு சொல்லியிருக்கேன், பிரதருக்கு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் என்ன சொல்ல சொன்னாரு. பட் this is the beauty. கர்த்தருடைய தயவின் வார்த்தையை நம்ம எல்லாருக்குமானது. யார் அதாவது எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியரை பத்தி நம்ம இவர் ஜஸ்டின் குரூப்ல இருக்காரு, ஜஸ்டின் சொல்லிட்டு இருந்தாங்க. ஊழியரை பத்தி சொன்னாரு என்கிட்ட, அண்ணே நம்ம வந்து ஒரே கிணறு தான், அதுல இருந்து ஒருத்தன் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்து போறான். அந்த ஊழியர் வந்து நல்ல வல்லமையான தேவன் பயன்படுத்தினார். அப்ப சொன்னாரு ஜஸ்டின் சொன்னாரு, அந்த ஊழியர் வந்து பாத்தீங்கன்னா லாரி நிறைய தண்ணி எடுத்து போயிருக்காரு. அதான் வித்தியாசம். டம்ளர்லயும் எடுத்து போகலாம், லாரிலையும் எடுத்து போகலாம், நம்ம கையில தான் இருக்கு. அதே மாதிரிதான் தேவ தயவு. சோ நீங்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம். 100% பாசிபிள். ஏன்னா இதெல்லாம் வார்த்தையில இருக்கு. நம்முடைய சுதந்திரம், நம்முடைய உரிமைகள் என்று கர்த்தருடைய வார்த்தையில இருக்கும்போது நாம் ஏன் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது? நிச்சயமா எடுத்துக்கொள்ளலாம், விசுவாசமா எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. சோ தாவீது இப்படி தயவுக்காக பேசுறது பாருங்க எப்படி போகுது பாருங்க. தாவீதுக்கு பிரச்சனையாவே அது முடியல. ஆனா உலகம் இப்படி சொல்லிச்சு, ஐயோ இப்படிலாம் கேட்கக்கூடாது, கேட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்ல கிடைக்கலாம், நீ தம்பி வருத்தப்பட்டு இதாகி. பிசாசு கதவை பூட்டுனா கர்த்தர் அதை உடைக்கிறதுக்கான வல்லமை உங்களுக்கு வச்சிருக்காரு. புரிஞ்சுக்கணும். பிசாசு ஒரு கதவை பூட்டி இருப்பான்னா அதை உடைக்கிறதுக்கான வல்லமை கர்த்தர் மட்டும் வச்சிருக்காரு. உங்க ஆவியில் அந்த வல்லமை இருக்கு, உடைக்க முடியும். பெண்களை கதவுகளை உடைக்கப்படும், இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும், அதுக்கான வல்லமை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு.
அவருடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார், அவங்க செய்வாங்க. சோ தயவை அவன் பேசி அவன் தயவினால் ஒன்னு ரிசல்ட்டை எதிர்பார்க்கறான். அவன் எதிர்த்துதான் பேசினான். ஆனா கர்த்தர் அவனுக்கு சத்துருவாயிட்டாரு. கர்த்தர் யாருக்கு சத்துருவாயிட்டாரு? நாபாலுக்கு சத்துருவாயிட்டார். நாபாலுக்கு சத்துருவாய் கர்த்தர் நாபாலை வாதித்தார். நாபால் 10 நாள்ல செத்து போனான். செத்து போன பின்பு தாவீது அபிகாயில் திருமணம் செய்யறான். அதாவது நாபாலுக்கு இருந்த மற்ற சொத்துல என்னாச்சுன்னு தெரியல. நாபாலுக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படுற அபிகாயில் இப்ப யார் பக்கம் வந்துட்டான்? தாவீது பக்கம் வந்துட்டான். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டைட்டில் பேசினேன், தேவனுடைய பாரபட்சம். அதுதான் ஃபேவர் ஆஃப் காட். தேவன் தயவுனா என்ன? தேவனுடைய பாரபட்சம். கர்த்தர் பாரபட்சமாய் நமக்காக இருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷனை. ஓகே, ஏன்னா God is not interested in people who are not interested in him. ஐயோ அது எப்படிங்க அப்படி சொல்லுவீங்க? அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கீங்க. அதான் பைபிள் தவிர வேற ஏதாவது புக் ஏதாவது நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கா? இயேசு கிறிஸ்துவை யார் சீரியஸா எடுக்கிறாங்களோ அவங்களாம் ஆண்டவர் சீரியஸா எடுப்பாருன்னு பைபிள் சொல்லு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடி அவரை தந்தவழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப எப்படி அன்பு கூர்ந்தார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் அன்பு கூர்ந்தார். இப்ப தேவன் உலகத்துல அன்பா இருக்காருன்னா எதோ சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ கொடுத்ததுனாலதான் சொல்றேன். சோ அப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒருத்தன் கவலையே படல, அக்கறையே படல, அவருக்கு எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சாங்கன்னா அவனை பற்றி ராஜ்யமுக்கு நல்ல அப்படிப்பட்ட அபிப்பிராயம் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. அவன் நல்லவனாக இருக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம். அப்படி கொர்நேலியு நல்லவன், தான தர்மம் செய்தவன், எல்லாம் ஓகே தான். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு ஏன் ரட்சிப்பின் வழியை அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கு அவன்கிட்ட? அதுவே போதும். நல்லவனா இருந்தான், கர்த்தர் அவனுக்கு மேல பிரியமா இருந்தார், அப்படியே ஸ்டோரி முடிஞ்சுக்கலாம். முடியல. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவன் எப்பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஏன்னா தட்ஸ் த ஒன்லி வே. ஆனானப்பட்ட ஆபிரகாமின் மாம்ச சந்ததியாக யூதர்களுக்கே இந்த கதினா மற்றவங்களுக்கு என்ன கதி? சோ தேவ அன்பு இயேசு கிறிஸ்துக்கு அப்பாற்பட்ட விதத்துல இல்லவே இல்லை. வேதம் அப்படி சொல்லவே இல்லை எங்கேயுமே. இன்னொரு லைனும் இருக்குன்னு சொல்லல, ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த சிலுவையை முக்கியத்துவம் படுத்தாம, ஓகே, ஆதியிலிருந்தே நம்ம தேவனுக்கு ஃப்ரெண்டா தான் இருந்தோம். நம்ம தான் யாரை பத்தி எப்படி சொல்லலாம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே எப்படி சொல்லலாம். ஏன்னா இப்ப நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இயேசுவை நாம் தெரிந்து கொண்டோம், ஆகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவ்வளவுதான். சோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் இயேசுவை தெரிந்து கொள்வோம் என்று அறிந்ததுனால தேவன் முன்பாகவே நம்மை தெரிந்து கொள்ள விட்டு விட்டார். அப்படின்னா முன்பாகவே நமக்கு பயஸ்டாக இருந்திருக்காரு. இப்ப நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 99 ஆண்டவர் எனக்கு ஃபேவரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இன்னும் அவர் அறியல, ஆனாலும் ஃபேவரா இருந்துக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்? நான் தான் 2000 ரட்சிக்கப்பட்டேன்னு அவருக்கு தெரியும்ல. அதனால முதல்ல என்ன பண்ணிட்டாரு? என்ன உலக தோட்டத்துக்கு முன்னே குறிச்சிட்டாரு. அந்த குரூப்புக்கு அது அப்ளிகபிள். எது அப்ளிகபிள்? நான் தான் ஆண்டவர் புரிஞ்சுக்காம இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. ஆண்டவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு எப்பயுமே. அவர் என் மேல எப்பயுமே அன்பாதான் இருந்தாரு. நான் பாவம் செய்த போதும் என் மேல அன்பாதான் இருந்தாரு. அவரை அறியாமலே இருந்த போதும் அன்பாதான் இருந்தாரு. அவர் குமாரனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த போதும் என் மேல அன்பா இருந்தாருன்னு நான் சொல்லலாம். நிச்சயிக்கப்பட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனா எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அதை சொல்லக்கூடாது. இது எல்லாருக்குமே இப்படிதான், எல்லாருமே இப்படி கிடையாது. எல்லாருக்கும் இப்படி கிடையாது. அப்படிதான் இருந்தா ஏசியா சிலுவைக்கு மறிக்கணும் அவசியமே இல்லையே. எதுக்கு பண்ணணும்? அது அப்படியே அதை டிராப் பண்ணிடலாமே. கஷ்டமான சப்ஜெக்ட் அது எதுக்கு? ஏன் ஏசாயா 53 எழுதப்பட வேண்டும்? தேவையில்லையே. இதுதான். சோ தேவ அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே வெளிப்படுகிறது. திரும்ப திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து மூலமா மட்டுமே வெளிப்படுகிறது. ஏன் இது முக்கியம்னா, நீங்களும் நானும் எதை கேட்ட முக்கியம்னா, we need to know what kind of package we signed into. See, if you think everybody is God's children, every Tom, Dick and Harry is God's children, there is no place for the favor of God, and you will not enjoy the favor of God. And if you are not enjoying the favor of God, you will not enjoy the favor of man. If you are not enjoying the favor of man, forget doing anything in the earth. You cannot do anything. Devil will whip you all over town. தேவ தயவு அதன் மூலமா வெளிப்படுகிற மனுஷ தயவு பத்தி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா, நீங்கள் வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலை உண்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க. அற்புதமா அதிசயம் ஆண்டவர் பார்ப்பதார், அற்புதமா அதிசயம் ஆண்டவர் பார்ப்பதார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல உன் கதவை திறந்து வெளியே போன்றார். போய் 4 இடத்த போய் பேசு. இல்ல அவன் கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட தான் போய் பேசு. முரட்டனும் துரோகிருதனுமா இருக்கிறான், அவன்கிட்ட போய் பேசு. கொடுக்கலாம், அவனை நான் வச்சு செய்யறேன். என் தயவை நம்பி போய் பேசு. அவன் தயவு இல்ல, என் தயவு. அது நிமித்தமாய் அவன் தயவு உனக்கு செய்வான். மனுஷ தயவுனா என்னன்னா, God programming some people to help you because of the favor of God.
ரிமோட் கண்ட்ரோல் அவர்கிட்ட நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படாதவன் இருக்காங்கல்ல, அவர் ஏற்றுக்கொள்ளாதவன், இந்த மாதிரி முருடன், துரோகிருடன், இந்த மாதிரி கும்பல், இவங்க ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. பிசாசு அவங்க ரிமோட் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஆண்டவரால பண்ண முடியாதா? வச்சிருக்காரு. அதனால நீங்க போங்க, தைரியம் போய் கேளுங்க. குடியான்னு கேளுங்க. நான் அப்படி குடியான்னு கேட்காதீங்க. என்ன நான் சொன்ன மாதிரி ஐயா, அன்புள்ள ஐயா, அன்புள்ள ஐயா, ரெஸ்பெக்டட் சார், இப்படி லெட்டரை போடுங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும், இப்படி செய்யும் போடுங்க. அவன் கொடுக்கலன்னா ஆண்டவரான புடையில தட்டுவார். தயவு செய்து முதல்ல அவன் நெகட்டிவ் ஏதாவது சொல்லிட்டான்றதோட நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. ஓ ஐயா கொடுக்கலையா, தாவீது மாதிரி என்ன சொல்லணும், எடு பட்டயத்தைன்னு சொல்லணும். நாபால் கொடுக்கலன்னு என்ன பண்ணான் தாவீது? நான் நினைச்சேன் அப்பவே, அவன் எதுக்கு நம்ம கொடுக்கணும், கரெக்ட் தானே, 4 பேர் கூட்டு உட்கார வச்சு. அவசியமா இல்ல, அவன் எதுக்கு நம்ம கொடுத்துருக்கணும், அவசியம் இல்ல. ஏன்னா கரெக்ட் தான், அவன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்படியா பேசிருந்தேன், கட்டாயம் இல்லைங்க. ஏதோ சரி, அவர் ஏதோ மூட்ல இல்ல, என்ன சொன்னா, பட்டயத்தை எடு, போய் புடிட்டு வந்துடும். அவ்வளவு பேருக்கு காலி பண்ணிட்டு வந்துடும். சரி, நம்ம வேற பட்டயம் வச்சு, நமக்கும் தாவீதுக்கும் இங்கதான் டிஃபரன்ஸ் வருது. நம்முடைய பட்டயம் ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய வசனமாய் ஆவியின் பட்டயம். எவனாவது உங்களுக்கு தயவுக்காக நீ கேட்டு போனீங்க, தேவ நம்பி மனுஷ தெய்வம் வரும்னு போனீங்க, அவன் கொடுக்கலன்னா நீங்க செய்ய வேண்டியது வசனத்தை எடுக்க வேண்டியது. பொருள் சொல்லுவாங்க நார்த் சென்னை எல்லாம். பொருள்னா என்னன்னா ஆயுதங்கள், அதுதான் பொருள். குடவுன்ல பொருள் இருக்கு, போய் எடுத்து வந்து அந்த இடத்துக்கு போய் நான் உன்னை வெட்டுறேன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நார்த் சென்னையில இருக்கிற ஸ்லாங். இது பொருள்னா என்னது, ஆயுதம். நமக்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் என்னது, கர்த்தருடைய வார்த்தை, ஆவியின் வசனமாகிய வார்த்தை. அதை எடுத்து தேவ தயவின் வார்த்தைகளை அவன் மேல் பேச ஆரம்பிங்க. ஸ்பீக் till he is controlled by the words and he is remote controlled by God and he does whatever you ask him to. ஆபிரகாம் ஜோமன் அனுப்பிவிட்டான். நான் சேவிக்கிற கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அவன் பேர் என்ன, எலியாசர். தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படி சொல்லி அனுப்பினான். தூதன் போன என்ன நடந்துச்சு, ரெபேக்கா ஸ்குரு கொடுத்த பொம்மை மாதிரி வேலை பார்க்குது. ரெபேக்கா தானே, ஆமா ரெபேக்கா தான். ரெபேக்கா என்ன பண்ணுச்சு, ஒட்டகங்கள் உனக்கும் வார்ப்பேன், ஒட்டகங்களுக்கும், இவன் கேட்டது எனக்கு தண்ணி கொடுதான் கேட்டான். அந்த மாதிரி இல்ல, உனக்கும் தரேன், ஒட்டகத்துக்கும். தேவ தயவு. ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் சொல்ல போறேன், இதே லைட்டா மாடிஃபை பண்ணி, ரொம்ப முக்கியம். குடும்பங்களே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த தயவு ஆப்ரேட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க இறக்கத்தோடுங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் சபையில வச்சு செஞ்சுட்டாங்க, வருஷங்களா சொல்லி கொடுத்தாங்க. 45 வருஷமா சொல்லி கொடுத்தாச்சு. நீ அன்பா இருக்கணும், இறங்கி போகணும், மன்னிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் புதுசா சொல்ல தேவையில்லை. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, அதெல்லாம் நான் சொல்லல, ஏற்கனவே சொன்னது. நான் எப்பவுமே நிறைய பேர் எது பேசுறோம் அதெல்லாம் பேச மாட்டேன். எப்போ எது தேவை, எது பேசாம இருக்கோ முக்கியமானது மட்டும்தான் நான் பேசுவேன். அதனால அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக புருஷனை மன்னிக்காதீங்க, மனைவியை மன்னிக்காதீங்க, சண்டை போடுங்கன்னு நான் சொல்ல வரல, அப்படிலாம் சொல்ல வரல. அதெல்லாம் மன்னிங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை வெளிப்படுத்துங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா என்ன சொல்றேன்னா, அது அவசியம், அதெல்லாம் தேவைப்படுது. ஓகே, அதெல்லாம் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் தேவ தயவை பேச வேண்டும், இல்லைன்னா தயவுக்கு இடம் கொடுத்து அதை எதிர்பார்க்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் தேவ தயவினால் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். Expect the favor of God to work even in your family, not just outside to third persons கிடையாது, even inside your family. ஓகே, நீங்க தயவை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க அந்த நபரை கட்டாயப்படுத்தி அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு கேட்க முடியும். நீ செஞ்சுதான் ஆகணும், நீ பண்ணிதான் ஆகணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சண்டை போட்டு ரகலப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க தயவு எதிர்பார்க்குறீங்க, தயவு உங்களுக்காய் கிரியை செய்யும். Favor will work for you even in your family. ஓகே, இவ்வளவு நாள் நடக்காத காரியங்கள் குடும்பத்துல வருஷங்களா எனக்கும் ஹஸ்பண்டுக்கு சண்டை, எனக்கு ஒய்ஃபுக்கு சண்டை, பிரச்சனை சொல்றீங்களா, எங்கூட பேச மாட்டேங்கிறாங்க, எங்கூட இப்படி கோச்சுக்கிறாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்கன்னு சொல்றீங்களா, speak the favor. Lord, I expect the favor of God to bridge the gap. I expect the favor of God to ensure that she or he speaks to me nicely. Children obeying you is the favor of God. Yes, this is the favor of God. Use the favor. இது யூஸ் பண்ணாத சப்ஜெக்டே கிடையாது, ஏரியாவே கிடையாது, எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுங்க, தேவ தயவை பேசுங்க. தேவ தயவுனால உங்களுக்கு நீதி உண்டாகும்படி பேசுங்க, உங்களுக்கு நீதி உண்டாகும். சரி, சோ தாவீது இதை பயன்படுத்தினான், பேசினான், பட்டயத்தை எடுத்துட்டான் உடனே. அதே மாதிரி ஆவியின் பட்டயத்தை நாம் எடுக்க வேண்டும். எடுத்து கிளம்புவோம்.
கிளம்பும் போது கர்த்தர் எதிர்பார்த்து கிரியை செய்வார். கிரியை செய்து அபிகாயில்களை அனுப்புவார், ஞானம் உள்ளவர்களை அனுப்புவார். ஞானம் உள்ளவர்கள் மட்டும் இல்ல, உங்கள் சூழ்நிலைகளுக்கான தயவை, பதிலை கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கு தாவீதுக்கு என்ன தேவைப்பட்டதோ அது அன்றைக்கு வந்து சேர்ந்தது. தேவ தயவு அவனை வெட்கப்படுத்தல, கீழ்ப்படியல, கீழத்தல, கீழ்ப்படுத்த விடவில்லை, அவனை உயர்த்தியது. தாவீது சொல்கிறது போல உடைய காரணியம் என்னை பெரியவர்களாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி காரணியம் பெரியவர்களாக்கியது, அவனை ஆசீர்வதித்தது. சரி, சோ தேவ தயவு மனுஷ தயவாய் வெளிப்படுவதை எதிர்பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம். அவருடைய சரீரத்துக்காக ஒரு ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நன்றி ஆண்டவரே. அவருடைய மாம்சத்தின் மூலமாய் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். அது உடைய கிருபையின் மார்க்கமாய், உடைய தயவின் மார்க்கமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். It is the way of favor. It is the way of favor. தயவின் மார்க்கமாய் இருக்கிறது கஷ்டம். அன்று இந்த தேவ தயவை, அதன் மூலமாய் வெளிப்படுகிற மனுஷ தயவை நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையை நீங்கள் உதவி செய்யும். உங்களுக்கு உதவி செய்யும். தடையாக இருக்கிற சத்துக்களை நீக்கி போடுகிறாங்க, விலக்கி போடுகிறாங்க. Thank you, Lord. Let us go deep into the favor of God through the cross. இந்த சிலுவையின் மூலமாக, இந்த ரத்தத்தின் மூலமாக, சரீரத்தின் மூலமாக தயவுகள் அதிகமாக போகுது. இந்த தயவு நீங்க மெடிடேட் பண்றீங்க, மெடிடேட் பண்ணி ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் வாசல்கள் திறக்காத மாதிரி இருக்கா? லாஸ்ட் கார்டு இஸ் பிளட். இப்ப நிக்கிறீங்க, அப்படியே தயவை விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆனா அதெல்லாம் பிசாசு வந்து சூழ்நிலை வச்சு சொல்றான், பாத்தியா நீ ஜோமன் ஒன்றும் நடக்கல, தயவுலாம் உனக்கு இல்ல, உனக்கு தயவே கிடைக்காது, இப்படிதான் இருப்ப, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சான்னா வால்யூம் கூடுச்சுன்னா நீங்க ரத்தத்தை அதிகரிங்க, ரத்தத்தின் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, இயேசுவின் சரீரம் ரத்தமும் அங்கதான் வருது. நாம ஏன் இந்த கம்யூனிட்டியில பங்கெடுக்கிறோம்னா ஏதோ கம்யூனிட்டியில எடுக்கணுன்றதுக்காக எடுக்கல. We should understand, எப்பயுமே நமக்கு இயேசுவின் சரீரம் ரத்தம் இருக்கு, எப்பவுமே நம்ம அங்க போக முடியும். போனா கதவுகள் திறக்கும், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும், வாசல்கள் திறக்கும் என்பதுதான் சொல்லுகிறார். கர்த்தருடைய பந்தியில் எல்லாரும் பங்கு வரலாம். ஸ்தோத்திரம். தயவின் கதவுகள், இயேசுவின் நாமத்திலே தயவின் கதவுகள் திறக்கும்படியா நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே தயவின் கதவுகள், அப்படியே பலத்த கதவுகள் திறக்கும்படியா நான் சொல்லிக்கிறேன். தயவின் கதவுகள் திறப்பதா, தயவின் கதவுகள் திறப்பதா. எக்ஸ்ட்ராடினரி ஃபேவர், எக்ஸ்ட்ராடினரி ஃபேவர். Thank you, Lord. 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 வேலை இல்லாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். This is what the Lord is saying. லாஸ்ட் டைம் உங்களுக்கு இருந்த வேலையை விட இப்ப உங்களுக்கு மினிமம் 2 to 3 times salary hike ஆகி வேலை கிடைக்கும். நாபால் உங்களுக்கு ஆஃப்டர் லெட்டர் கொடுப்பான். நாபால் கொடுக்கலன்னா நாபாலை போட்டு திருட்டு ஆர்டர் கொடுத்துருவேன். ஓகே, எவன்ட்ட இதெல்லாம் எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் சாப்டர்ல நாபால்ட்டே கேட்கலாமா? நாபால் மாதிரி மென்டல்ட்டே போய் கேட்கலாம். தயவு அந்த அளவு இருக்காங்க. I speak extraordinary favor. திருமணமாகவதற்காக சொல்லி, திருமணமாகாம தடைப்பட்டிருக்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். I speak extraordinary favor. You don't need anything, you just need the favor of God. Devil has told you thousands of things. இது சரியில்லை, உனக்கு அது சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, உனக்கு கலர் இல்லை, உனக்கு படிப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதான் எப்படியா, அதான் எப்படியா, தூக்கி அவனை குப்பையில எறிங்க. கர்த்தருடைய தயவு பேசு. தயவு அற்புதம் செய்யும், தயவு அற்புதம் செய்யும். இதுக்கென்றே கர்த்தரை ரட்சித்தார். நம்முடைய தயவை நான் அனுபவிக்கும்படியாகவே, அதற்கு நான் சாட்சியா இருக்கும்படியாகவே ரட்சித்தார். அவருடைய கிருபையின் கருத்தில் கூடுகிறோம். தயவை அதிகம் அதிகமாக ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறது. பூட்டப்பட்ட கதவுகள் இந்த மாசத்துல திறப்பதா. வருஷத்தின் நடுவில் நாங்கள் இருக்கிறோம். வருஷத்தின் நடுவில் அவருடைய கிரியை உயிர்ப்பிக்கிறதே நீ அப்படியே உயிர்ப்பிப்பீராக. இன்றைக்கு அழுகையோடு விதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் by December they are going to stand with great testimonies. Great testimonies. That means by December at least they would have experienced 3 months of God's goodness. This is what I'm saying. This is August. By December you would have experienced at least 3 months of God's goodness. At least 3 months of God's goodness. Thank you, Lord. There will be testimonies. There will be testimonies. Thank you, Lord. Thank you, Lord. கிருபையின் கருத்தில் கூடுகிறோம். பெரிய காரியங்கள் செய்யும், வழி நடத்தும், நன்மையினால் நிரப்புவீராக. தேவைகளை எல்லாம் சந்தியும்.
எல்ஷடாய் நீர், யெகோவா ஈரே நீர், போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர். தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. ஹalleluya. ஹalleluya. ஒரே ஒரு காரியம் எனக்கு just now I feel like pray, so I'm just praying now. I want to declare right now. You might have seen ஒரு டிவில நியூஸ்லாம் ஒரு இதெல்லாம் வந்துச்சு, ஆர்டிகல் வந்தது. இந்த ஏஎஃப்டி சாம் உடைய சர்ச் ரிலேட்டட் ஏதோ கான்ட்ரவர்சி போயிட்டு தான் வந்துச்சு. ஐ டோன்ட் நோ அது டாக்குமெண்ட் எங்க இருக்கு என்ன இருக்கு எனக்கு தெரியாது, லீகல் சைட்ல எனக்கு தெரியாது, எனக்கு அவங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரியாது. பட் ஒன் திங் ஐ ஜஸ்ட் தாட், என்ன யோசிச்சேன்னா 40 வருஷமா அவர் அங்க சபை நடத்தியிருக்காரு. He's done an excellent job. He's been faithful to God and he's done an excellent job. So if somebody deserves that land, it is he, not anybody else. I don't care what the law says. I don't care what the legal system says. Okay, this is a different system. We are talking about messianic rule here. மேசியாவின் ராஜ்யம் இது, ராஜரீக கிறிஸ்துவினுடைய ராஜரீக அரசாங்கம் இது. இங்க வந்து அப்கோர்ஸ் அந்த 40 வருஷம் ஒரு ஊழியம் செஞ்சிருக்கிறாருன்றது கூட ஃபேக்டர் கிடையாது, அது கூட ஃபேக்டரே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேவர் ஆஃப் God. He has the favor of God. That itself means that the property should be for him. Even more, he has taught the favor of God to thousands of people, like lakhs of people from there. அப்படின்றப்ப அந்த ப்ராப்பர்ட்டி why it should go to anybody else? That's what I thought. It should be with him. He's done a good job. Let it be with him. So right now I'm going to declare a decree that nobody will be able to take that land. Okay, the law and everything will work with them in their favor. See, let me clarify. அவங்களா என்ற எதுவும் இப்படிலாம் செய்ய சொல்லலை, அவங்க இந்த லீகல் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ they are legally doing everything they should do. They are all doing that. They are fine. அவங்க என்ன இப்படி ஜோம் பண்ணுங்க இப்படிலாம் சொல்ல, அவங்க இப்படி ஜெபிக்கிறாங்க கூட எனக்கு தெரியாது. I don't know all of that. I feel like totally my view. Okay, so I declare that it will stay with them. என்னாச்சு? ஏதோ யாரோ பேசுறாங்க, மியூட் பண்ணுங்க எல்லாரையும். மியூட் பண்ணிட்டேன் ஜாக்ரா. So it should belong to them. I'm going to declare that right. Okay, it's an example. இப்படிதான் நீங்களும் ஜெபிக்கணும், சரியா? பூமியை வந்து நிறைய உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. Okay, so declare it, take it. God is the name of Jesus. இல்ல மியூட் பண்ணுங்க, திரும்ப சத்தம் கேக்குதுங்க, யாரோ பேசிட்டு இருக்காங்க. ரேவதி சிஸ்டர் ப்ளீஸ் பி ஆன் மியூட். முடிய போது நான் அன்மியூட் பண்ணேன். No, don't unmute. No, I'll do that. Yeah. Lord, I declare the extraordinary superabundant favor of God over Pastor Sam and the entire property. I pray and I declare that it will be with him forever. It will become an eternal inheritance for him and his descendants who are going to take up that ministry from there. Lord, I declare it over him. I pray that the favor of God will manifest. The extraordinary favor of God will manifest. Thank you, Lord. The laws and everything, the government law, everything will comply. And it will be a clean sheet and it will be a clean document. There will be no confusions, no questions. Nobody will be able to speak anything against it. Where the word of the king is, there is power. So I declare that, I speak that. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, நீர் அவங்களுக்கு வேற புதிய இடங்கள் கொடுத்தாலும் இந்த இடம் அவர்களுடையதாகவே இருக்கட்டும். I speak that over them, I declare that over them. Thank you, Lord. In the name of Jesus we pray. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவ தயவை தியானியுங்கள், மெடிடேட் பண்ணுங்க. பெரிய காரியங்கள் உண்டாகும், விடுதலைகளை கர்த்தர் செய்வார். நாம ஜெபித்தது போல டிசம்பர் மாசத்துல அட்லீஸ்ட் 3 மாத நன்மைகளை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட இடத்தை கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். இந்த வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு எனக்கு தெரியாது. ஆனால் இனி வரும் நாட்கள் இந்த வருஷம் அதிக விளைச்சலை கொடுக்கிற வருஷமா இருக்கும். Great harvest, year of great harvest. Thank you. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.